இப்போ வந்து நரக வர்ணனைலாம் முடிஞ்சு போச்சு. நரக வர்ணனை முடிகிற நேரத்தில் அவர் என்ன சொன்னார், நாராயணர் தேவியை ஆராதிச்சானா இந்த நரகத்துக்கெல்லாம் போகாமல் தப்பிக்கலாம். ஸோ தேவியை உபாசனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அப்போ இந்த நரகத்துக்கு போகிற வேலை கிடையாதுன்னு சொல்லி முடித்தார். இப்போ நாரதர் இப்போ கேட்குறார். अथ चतुर्विंशोऽध्यायः. नारद उवाच धर्मश्च कीदृशः तात देवी आराधनलक्षणः कथम् आराधिता देवी सा ददाति परं पदम्. ஸோ கீதிருஷக எவ்வாறு, ஹே தாத்தா, தாத்தானே யார், நாராயணரை கூப்பிட்றா, ஏன்னா அவர்கிட்ட தானே பேசின்னு இருக்கார், ஐயனே அப்படின்னு அர்த்தம். தாத்தாங்கிறதுக்கு சிலப்போ குழந்தையேம்போ, சிலப்போ அப்பாம்போ, ஸோ சிலப்போ ஐயனேம்போ. ஸோ தாத்தாங்க அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இது மாதிரி ஒரு விழிச்சொல் இது, கூப்பிடுறது ஐயனே. தர்மஷ்ட கீதிருஷக, அந்த தர்மம் எப்படி, தேவி தேவி ஆராதிக்கணும் சொல்லிட்டே இல்லைங்க. தேவி ஆராதிக்க லட்சணமான தர்மங்கள் என்னென்ன, எப்படி ஆராதிக்கணும், கதம் ஆராதித்தா தேவி, எப்படி ஆக்கும் இந்த தேவி ஆராதனை பண்ணணும், சா ததாதி பரம்பதம், அந்த மாதிரி ஆராதிக்கும் போது அவள் நமக்கு பரமபதமான அந்த மணித்வீபம் தானே அவளோட இடம், அந்த பரமபதமான மணித்வீபத்தை அவள் நமக்கு கொடுக்குற மாதிரி உள்ள ஆராதனை எப்படி பண்ணணும்னு கேட்குறாருங்க நாரதர். धर्मश्च कीदृशः तात देवी आराधनलक्षणः कथम् आराधिता देवी सा ददाति परं पदम्. आराधन विधिः को वा कथम् आराधिता कदा केन सा दुर्ग नरकात् दुर्गा त्राणप्रदा भवेत्. ஸோ ஆராதன விதிகி ரூல்ஸ். ஸோ என்னெல்லாம் ரூல் இருக்குது தேவி ஆராதிக்கிறதுக்கு, கோவா அதெல்லாம் எப்படி எவை கேட்குறேன். கதம் கதா கதம், அதாவது கதான்னு எப்போது ஆராதிக்கணும், சும்மா நடு உச்சி வேலையில் ஆராதிக்கலாமா, இல்லை நடுராத்திரியில் ஆராதிக்கலாமா, பகலில் ஆராதிக்கணுமா, அதெல்லாம் கேட்குறாரு. எப்பொழுது ஆராதிக்கணும், கதம் எவ்வாறு ஆராதனை பண்ணணும், கேன எதனால், எதனால், துர்க நரகாத், துர்கன கொடியன்னு அர்த்தம். துர்கம்னாலே ஒரு தடை, ஏன்னா கோட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, கோட்டைனாலே எனது ஊருக்குள்ளே என்டர் பண்ண முடியாமல் ஒரு தடை போடுறது தான் துர்கம்னே பேர். ஸோ இங்கே துர்கம்னாலே கஷ்டமானது, கொடியதானது. ஸோ துர்க நரகாத்து, கொடிய நரகத்திலிருந்து துர்கா தாண்டுவிப்பவளான, அந்த துர்கத்தை தாண்டுவிக்கக்கூடியவளுக்கு துர்கான்னு பேர். ஸோ அந்த துர்கா தேவி ஆகப்பட்டவள் கேன எதனால், திராணப்பிரதானது காப்பாற்றுவாள், திராணம்னா ரக்ஷணம், அவள் ரக்ஷணம் கொடுப்பவளாக எப்பொழுது அவள் ஆவாள், எந்த மாதிரி ஆராதனை பண்ணினா தேவி நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மளை மீட்டு நம்மளை காப்பாற்றுவாள்னு கேட்குறான். ஆராதன விதிஹி கோவா கதம் ஆராதிதா கதா கேன சா துர்கா நரகாத் துர்கா த்ராணப்ரதா பவேத். श्रीनारायण उवाच देवर्षे शृणुचित्त एकाग्र्येण मे विदुषाम्बर यथा प्रसीदते देवी धर्म आराधनतः स्वयं. देवर्षे नारायण சொல்றார் இப்போ, ஹே நாரதா தேவர்ஷியே, சுணு மே சுணு, என்னோட கேளு, நான் சொல்கிறேன் இப்போ கேளு. சித்த ஏகாகிரியேன, ஏகாகிரியம்னு ஒருமித்த முகத்தோடு, ஒருமுகப்பட்ட மனதோடு, அங்கங்கே மனசு செலுத்தக்கூடாது, நேராக ஃபுல்லாக நான் சொல்கிறத கரெக்டாக கேளு. விதுஷாம் வர, அறிவில் சிறந்தவரே, விதுஷாம்னா அறிவில் சிறந்தவரேன்னு கூப்பிட்றேன். யதா பிரசீதத்தே தேவி, எப்படி இந்த தேவியை பிரசதனம்னு என்னது, அவளை வந்து அருள் பண்ண வைக்கணும், அவளை குளிர்விக்கணும், பிரசன்னமாக்கணும். ஸோ எவ்வாறு அவளை குளிர்விக்கலாம், அவளை பிரசாதனம் பண்ணலாம், அவளை வந்து அருள் புரிவளாக ஆக்கலாம்ங்கிறத சொல்கிறேன். தர்ம ஆராதனத்தக, தர்மத்தை ஆராதிப்பலால், அந்த தர்மத்தை சொல்ல போகிறேன். ஸோ ஆராதிப்பதால் ஏற்படும் ஸ்வயம் ஆராதித்தகன்னு, தானே ஆராதிக்கும் பொழுது அந்த தேவி எப்படி பிரசன்னமாகி அருள் புரிவாள்ங்கிறத சொல்கிறேன், ஒருமுகப்பட்ட மனதோடு கேளு. ஸ்ரீ நாராயண உவாச்ச தேவர்ஷே சுணுசித்த ஏகாக்ரேண மே விதுஷாம்பர யதா பிரசீததே தேவி தர்ம ஆராதனதः ஸ்வயம். स्वधर्मः यादृशः प्रोक्तः तं च मे शृणु नारद अनादौ इह संसारे देवी सम्पूजिता स्वयं. ஸோ யாதிருஷக ஸ்வதர்மக புரோக்தக, நம்மளுடைய தர்மம் எப்படி இருக்கணுங்கிறது, அதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, யாதிருஷகன எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மேஷுணு என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன், நாரதரே கேளு. அநாதவ், அதாவது ஆதி இல்லாத சம்சாரம்,
ஆதியே கிடையாது. எப்போ தோன்றுது இந்த சம்சாரம்? எப்படி பகவான் அனாதியோ, ஆதி இல்லாதவரோ, அது மாதிரி இந்த சம்சாரம், உலகமோ, நம்மளுடைய பிறப்போ, மனிதர்களும் எல்லாமே ஆதி கிடையாதது. எப்போ முதல்ல ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆதியாக இருக்கக்கூடிய, ஆதி முதல் இல்லாத அந்த சம்சாரத்தில் ஸ்வயம் சம்பூஜிதா தேவி, தேவியை அவளையே ஒருமுகப்பட்டு எல்லாரும் யார் அவளையே ஆராதிக்கிறார்களோ, பூஜனை பண்ணுகிறார்களோ, அப்போ அவள் எப்படி எந்த தர்மத்தில் பூஜிக்கப்பட்டால் பிரசன்னமாவாங்கிறத சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. स्वधर्मो यादृशः प्रोक्तः तं च मे शृणु नारद अनादौ इह संसारे देवी सम्पूजिता स्वयं परिपालयते घोरसङ्कटादिषु सा मुने सा देवी पूज्यते लोकैः यथावत् तद्विधिं शृणु. ஸோ கோர சங்கடாதிஷு, பயங்கரமான கஷ்டம், சங்கடம், பயங்கரமான கஷ்டத்தில் இருந்தெல்லாம் அந்த தேவி அவள் பரிபாலயதே, நம்மளை காப்பாற்றுகிறாள், நம்மளை ரட்சிக்கிறாளோ. ஹே முனே, ஹே நாரதரே கேளு. சா தேவி லோகைஹி பூஜ்யதே. லோகைஹின லோகம்னா உலகம்னு ஒரு அர்த்தம். உலகத்தில் உள்ளவர்களுக்கும் லோகைஹின்னு அர்த்தம், லோககான்னு அர்த்தம், மக்கள். ஸோ உலகத்தில் உள்ள மக்களால் எவ்வாறு அவள் பூஜிக்கப்படுகிறாள்? யதாவத், உள்ளது உள்ளபடி, யதாவத்னா உள்ளது உள்ளபடி, தத் விதிம் ஸ்ருணு, அந்த விதியை, அந்த ரூல்ஸை நான் சொல்கிறேன், நீ கேளு. परिपालयते घोर संकटादिषु सा मुने सा देवी पूज्यते लोकैः यथावत् तद्विधिं शृणु. प्रतिपत्तिथिम् आसाद्य देवीम् आज्येन पूजयेत् घृतं दद्यात् ब्राह्मणाय रोगहीनः भवेत् सदा. ஸோ பிரதிபத்திதி அப்படின்னு சொன்னால் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதி. பிரதிபத்திதினா பிரதம திதி, அமாவாசைக்கு அடுத்த நாள். ஸோ அந்த டேல ஆசாதி, அந்த டே வரும்பொழுது தேவியும் ஆஜ்யம்னா, ஆஜ்யம்னா நெய்ன்னு அர்த்தம். ஸோ ஆஜ்யம் சிலப்பட ஆஜ்யம்னா தேர்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி நெய்க்கு தான் வரும் ஆஜ்யம்ங்கிறது. ஸோ தேவியை இந்த பிரதிபத் தினத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாளைக்கு நெய்யால் பூஜை பண்ணணும். கிருத்தம்னாலும் நெய். கிருத்தம் தத்யாத் பிராமணாய, நெய்யை பிராமணனை கூப்பிட்டு அவனுக்கு கொடுக்கணும், தானம் பண்ணணும். கிருத்தம் தத்யாத், கொடுக்க வேண்டும் பிராமணனுக்கு. ரோகஹீனக பவேத் சதா. ஸோ அவன் ரோகமில்லாதவனாக, எப்பொழுதுமே ரோகமில்லாதவனாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணனை அழைச்சி அவனுக்கு நெய்யை கொடுக்க வேண்டும். प्रतिपत्तितिम् आसाद्य देवीम् आज्येन पूजयेत् घृतं दद्यात् ब्राह्मणाय रोगहीनः भवेत् सदा. द्वितीयायां शर्करया पूजये जगदम्बिकां शर्करां प्रददेत् विप्रे दीर्घायुः जायते नरः. ஓகே, द्वितीयां ரெண்டாவது நாளைக்கு. இப்போ பிரதமம் முடிஞ்சு போச்சு, பிராமணனை கூப்பிட்டு நெய்யை கொடுத்தாச்சு, நெய்யால் பூஜை பண்ணி அந்த நெய்யை தூக்கி பிராமணனுக்கு கொடுத்தாச்சு. ரெண்டாவது நாளைக்கு சர்க்கரைன்னா அந்த வெள்ளை சர்க்கரை தான் எடுக்கணும். ஏன்னா குடான்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது வெள்ளத்துக்கு இருக்குது. இது சர்க்கரான்னு சொன்னால் சீனின்னு எடுத்துக்கலாம். பூஜையே அந்த ஜீனியால் பூஜனை பண்ணால் அப்படின்னா சீனி பாயசம் பண்ணி பூஜை பண்ண வேண்டியதான். ஜெகதம்பாவே அந்த மாதிரி பூஜனை பண்ணணும். சர்க்கராம் பிரததேத் விப்ரேப்பா, அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாயசத்தை பிராமணனை கூப்பிட்டு கொடுக்கணும். விப்ரான்னு வேதம் அறிந்த பிராமணன் அர்த்தம். ஸோ அந்த பிராமணனுக்கு பிரததேத் கொடுக்க வேண்டும். தீர்காயுகு ஜாயதே நரக, அந்த மாதிரி செய்தானா மனுஷனுக்கு ஆயுசு பெருகும், நல்ல தீர்காயுசோடு இருப்பன். द्वितीयायां शर्कराय पूजयेत् जगदम्बिकां शर्करां प्रददेत् विप्रे दीर्घायुः जायते नरः. शर्करया, ओके. तृतीया दिवसे देव्यै दुग्धं पूजन कर्मणि क्षीरं दत्वा द्विज अग्रयाय सर्वदुःख अधिगः भवेत्. ஸோ மூணாவது நாள், இப்போ தேர்ட் டே எப்படி பூஜை பண்ணோம்? துக்தம்னா பால், கறந்து எடுத்ததுன்னு அர்த்தம். துக்தம்னா என்னது? மாடுலேருந்து கறந்து எடுக்கிறதுன்னு, அதனால துக்தம்னா பால்னு அர்த்தம். ஸோ பாலை தேவிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பாலால் தேவியை பூஜை பண்ணிவிட்டு க்ஷீரம் தத்துவா, அந்த பாலை द्विज अग्रियाय உயர்ந்த பிராமணனுக்கு, அக்ரியான முதன்மையான உயர்ந்த பிராமணனுக்கு. ஸோ ஒரு வார்த்தை போடுறாலே, முதல்ல பிராமணன்னா, அடுத்தது விப்ரன்ரா, அடுத்தது திஜன்ரா, இதெல்லாம் பிராமணனோட வார்த்தைகள். ஸோ அந்த பிராமணனுக்கு அதை கொடுத்து பாலை கொடுத்துட்டு சர்வ துக்கம் அதிகமாக பவே, துக்கமே வராது. இந்த மாதிரி பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ணினோமானால் எல்லா துக்கத்தையும் மீண்டு விடுவான். அதிகன்னு அதை தாண்டி விடுவான் யார்? பூஜை பண்ணுறவன்.
तृतीया दिवसे देव्यै दुग्धं पूजनकर्मणि क्षीरं दत्त्वा द्विज अग्रयाय सर्वदुःख अधिकः भवेत्. इदिल्लै चतुर्थ्यां पूजने अपूपा ददेया देव्यै दुजाय च अपूपा एव दातव्या न विघ्नैः अभिभूयते. சதுர்த்தியாம் நாலாவது நாள் சதுர்த்தி அன்னைக்கு அப்பூப்பான்னா அப்பம்னு அர்த்தம். ஸோ பூஜனை அப்பூப்பா தேயான்னு கொடுக்க வேண்டும். தேவிக்கு அப்பத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம் திஜாயச்சா, அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியம் பண்ண அப்பத்தை பிராமணனுக்கு கொடுக்கணும். திஜாயச்சா அப்பூப்பா ஏவ தாத்தவ்யா. ஸோ அப்பம் மட்டுமே கொடுக்க வேண்டும் சொல்கிறேன். அப்பூவா ஏவனா அது மட்டுமே கொடுக்க வேண்டும். நான் விக்னேகே அபிபூயத்தை அந்த மாதிரி செய்யும்போது அவனோட காரியத்தில் ஒரு தடையும் ஏற்படாது, விக்னமே ஏற்படாது. விக்னேகே அபிபூயன்னு அர்த்தம் அவமானம். ஸோ விக்னம் ஏற்பட்டால் நமக்கு ஒரு அவமானமாக இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியாது. அதனால அந்த விக்னம் வந்தாலே நம்ம செய்கிற காரியத்தை நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு வருந்தனம், ஒரு அவமானம் ஏற்படணும். நமக்கு அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நீ அப்பத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டாய். चतुर्थ्यां पूजने अपूपा देया देव्यै द्विजाय च अपूपा एव दातव्या न विघ्नैरभिभूयते. पंचम्यां कदली जातं फलं देव्यै निवेदयेत् तदेव ब्राह्मणे देयं मेधावान् पुरुषः भवेत्. ஐந்தாவது நாள் பஞ்சமி அன்னைக்கு அஞ்சாவது நாளில் கதலி ஜாத்தம் கதலிப்பழம் பழம் கதலி ஜாத்தம் பழம்னா இந்த கதலி மரத்துலேருந்து ஏற்படக்கூடிய கதலி பழத்தை தேவிக்கு நிவேதனம் பண்ணு. அப்போது அதையே பிராமணனுக்கு தேயம் கொடுக்க வேண்டும். மேதாவான் புருஷக பவேத் அந்த மாதிரி பண்ணும்போது புத்திசாலியாக அந்த மனிதன் ஆவான். நல்ல புத்தி இருக்கும் அவனுக்கு. மேதாவான்னா புத்திசாலியாக இருப்பான். पंचम्यां कदली जातं फलं देव्यै निवेदयत् तदेव ब्राह्मणे देयं मेधावान् पुरुषः भवेत्. निवेदयेत्. ओके ओके निवेदयेत्. षष्ठी तिथौ मधु प्रोक्तं देवी पूजन कर्मणि ब्राह्मणाय च दातव्यं मधु कान्तिः यतो भवेत्. ஸோ ஆறாவது நாள் ஷஷ்டி திதி ஆறாவது நாள் அன்னைக்கு மதுன தேனை கொடுக்கணும் தேவிக்கு. பூஜன கர்மணி பூஜை காரியத்தில் தேனை தேவிக்கு பிரசாதமாக நிவேத்தியம் பண்ணணும். அதை பிராமணனுக்கு கொடுக்கணும். பிராமணாயச்ச தாத்தவியம். மது காந்திகி யதோ பவேத். அதனால எனக்கு ஒன்று நல்ல அட்ராக்டிவாக இருப்பாய் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கக்கூடிய சக்தி அந்த மனிதனுக்கு கிடைக்கும். षष्ठी तिथौ मधु प्रोक्तं देवी पूजन कर्मणि ब्राह्मणाय च दातव्यं मधु कान्तिर्यतो भवेत्. सप्तम्यां गुड नैवेद्यं देव्यै दत्त्वा द्विजाय च गुडं दत्त्वा शोकहीनः जायते द्विजसत्तमा. ஸோ திஜசத்தமானு கூப்பிட்டானா பிராமணன் ஏற்படுகிறான் இல்லை திஜசத்தமான நாரதான அட்ரஸ் பண்ணுறது ரெண்டுக்குமே அது பொருந்தும். அது ஸோ இது சப்தம்யாம் ஏழாவது நாளைக்கு குட நைவேத்தியம் சக்கர பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ண வேண்டியதான். ஏன்னா வெள்ளத்தை யூஸ் பண்ணோம். தேவிக்கு கொடுத்து விட்டு அதை பிராமணனுக்கு கொடுத்து குடம் தத்வா பிராமணனுக்கு அந்த வெள்ளத்தை கொடுத்துட்டு வெள்ளம்னா இந்த சக்கர பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணால் அதை கொடுக்கணும். சோகஹீனக ஜாயத்தை திஜசத்தம. ஸோ பிராமணோத்தமனான நாரதரே அந்த மனிதன் எவன் இப்படி பண்ணினானோ அவன் சோகஹீனக ஜாயத்தை சோகம் இல்லாமல் ஆக்கிவிடுவான். सप्तम्यां गुड नैवेद्यं देव्यै दत्त्वा द्विजाय च गुडं दत्त्वा शोकहीनः जायते द्विजसत्तम. नारिकेलम् अथ अष्टम्यां देव्यै नैवेद्यम् अर्पयेत् ब्राह्मणाय प्रदातव्यं तापहीनः भवेत् नरः. नारिकेलம்னா தேங்காய். ஸோ தேங்காய் எட்டாவது நாளைக்கு தேங்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணணும். அர்ப்பணிக்கணும். அதை பிரதாத்தவியம் பிராமணனுக்கு அதை கொடுக்க வேண்டும். அப்போ என்னாச்சு? தாபம் ஏற்படாது. மனசில் வருத்தங்களோ தாபங்களோ தப்பிச்சு போய்டுறோம். சில சமயம் ஏதோ தப்பு நம்ம தப்பு பண்ணாலும் சரி இல்லை பிரத்தியார சரியாக கவனிக்காட்டலாம் அந்த தாபம் உள்ளுக்குள்ளே வருமே. அந்த தாபம் எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடுவான் நரன் மனிதன். नारिकेलम् अष्टम्यां देव्यै नैवेद्यम् अर्पयेत् ब्राह्मणाय प्रदातव्यं तापहीनः भवेन्नरः. नवम्यां लाजम् अम्बायै च अर्पयित्वा द्विजाय च दत्त्वा सुख अधिकः भूयात् इह लोके परत्र च. நவமி தினத்தில் லாஜம்னா பொரி நைவேத்தியம் பண்ணணும். அம்பாளுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி துஜாய அர்ப்பயித்வா பிராமணனுக்கு அதை கொடுத்து தத்வா சுக அதிகக பூயாத்து ரொம்ப சுகத்தோடு இருப்பான் அவன்.
கஷ்டமெல்லாம் போயிடும், சுகத்தோடு இருப்பான். இகலோக்கே பரத்ரச்ச, இந்த லோகத்திலையும் சுகமாக இருப்பான். அப்படி செத்ததுக்கப்புறம் பரலோகத்துக்கு போவானே அங்கேயும் சுகமாக இருப்பான். नवम्यां लाजमम्बायै च अर्पयित्वा द्विजाय वै दत्त्वा सुख अधिकः भूयात् इह लोके परत्र च. दशम्याम् अर्पयित्वा तु देव्यै कृष्ण तिलान् मुने ब्राह्मणाय प्रदत्त्वा तु यमलोकात् भयं न हि. ஸோ 10வது நாள் அன்றைக்கி தசமி தினத்தில் தேவிக்கு கிருஷ்ணத்திலான்னு அது கருப்பு எள்னா கருப்பு எள்ளை கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை, எள்ளூரில் பண்ணி நேவேத்தியம் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ அந்த எள்ளை வச்சு தேவிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு, ஹே முனே, ஹே நாரதரே, பிரதத்வா பிராமணாய, அதை பிராமணனுக்கு கொடுத்து, யமலோகாத் பயம் நகி, அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம யமலோகத்தை பார்த்து யமன் வருவானுங்கிற பயமே நமக்கு ஏற்படாது, அதான் மரண பயம் நீங்கிவிடும். दशम्याम् अर्पयित्वा देव्यै कृष्णतिलान् मुने ब्राह्मणाय प्रदत्त्वा तु यमलोकात् भयं न हि. एकादश्यां दधि तथा देव्यै च अर्पयते तु यः ददाति ब्राह्मणाय एतत् देवी प्रियतमः भवेत्. ஸோ ஏகாதசி அன்னைக்கு தேவிக்கு தயிர் நைவேத்தியம் ஸோ அர்ப்பிச்சு யாரோட அர்ப்பிக்கிறானோ பிராமணாய ஏத்தத் ததாதி, அந்த நைவேத்தியம் பண்ண தயிரை பிராமணனை கூப்பிட்டு கொடுத்தானோ, இல்லை தயிர் சாதம்னு வச்சுக்கணும், தயிர் சாதம் பண்ணி தேவிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை பிராமணனை கொடுத்துட்டு தேவியே பிரியதமாக பவேத், தேவிக்கு ரொம்ப பிரியமானவனாக அவன் ஆகிவிடுவான். एकादश्यां दधी तथा देव्यै च अर्पयते तु यः ददाति ब्राह्मणाय एतत् देवी प्रियतमः भवेत्. द्वादश्यां पृथुकान् देव्यै दत्त्वा आचार्याय यो ददेत तानेव च मुनिश्रेष्ठ स देवी प्रियतां व्रजेत. ஸோ 12ஆம் நாள் துவாதசி திதியில் பிருத்துகான்னா அவல், பிருத்துக்கம்னா அவல்னு பேர், பிருத்துக்கான்னா அவல், நிறைய அவல், தேவியை தத்வா, தேவிக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு, அவள் பாயசமோ ஏதோ பண்ணி கொடுத்துட்டு, அதை ஆச்சாரியாயன் இது குரு, ஒரு பிராமணனாக குருவாக்க கொடுத்து, ததேத்து யார் கொடுக்குறாளோ, தான் ஏவச்ச முனிஸ்ரேஷ்ட, அவர்கள் முனிஸ்ரேஷ்ட யார் நாரதரே, தேவி பிரியதாம் பிரஜேத், தேவிக்கு ரொம்ப பிரியமானவர்களாக அவர்கள் சஞ்சாரம் பண்ணுவார்கள், நடப்பார்கள். द्वादश्यां पृथुकान् देव्यै दत्त्वा आचार्याय यो ददेत् तान्येव च मुनिश्रेष्ठ स देवी प्रियतां व्रजेत्. त्रयोदश्यां च दुर्गायै चणकान् प्रददाति च तानेव दत्त्वा विप्राय प्रजा சந்ததிமான் பவேத். ஸோ 13ஆம் நாளைக்கு திரையோதசியில் துர்காவுக்கு சணக்கான்னா சனான்னு சொல்கிறோம்ல ஹிந்தியில், சனான்னு கடலை சுண்டலை பண்ணி நைவேத்தியம் பண்ண அன்றைக்கி 13ஆம் நாளைக்கு ததாத்தி யார் குடிக்கிறானோ விப்ராய தானேவ தத்துவா, அதையே பிராமணனுக்கு கொடுத்து பிரஜா சந்ததிமான்னு பிரஜைகள் நிறைய பிறக்கும், நல்லா குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக இருப்பான், சந்ததி பெருகிற மாதிரி அவன் பிரஜைகள்னால் குழந்தைகள்னு ஒரு அர்த்தம். ஸோ பிரஜைகளோடு சந்ததிகளோடு அவன் இருப்பான், பவேத்து ஆவான். त्रयोदश्यां च दुर्गायै चणकान् प्रददाति च तान् एव दत्त्वा विप्राय प्रजासन्तिमान् भवेत्. அப்படியா? ஓகே. சதுர்தஷ்யாம் ச தேவர்ஷே தேவ்யை சக்தூன், ஓகே, சக்தூன் பிரயச்சதி தானேவ தத்யாத் விப்ராய சிவஸ்ய தைத்தக பவேத். ஸோ சதுர்தசியில் அன்றைக்கி ஹே தேவர்ஷே நாரதரே, தேவிக்கு சக்தூன்னா பொடி பண்ணினது, அதாவது இடித்து அதை உருண்டை பண்ணி கொடுக்கணும். இப்போ சிறுவர் உருண்டை அந்த மாதிரி எதை வச்சுக்கணும், தான் சக்தூன்னா பொடித்த ஒரு தானியம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பொடித்த கிரெயினை வச்சு ஏதாவது ஒரு இதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்போ அதையே விப்ரனுக்கு பிராமணனுக்கு தத்யாத் கொடுத்து சிவஸ்ய தைத்தக பவேத், சிவனுக்கு பிரியமானவனாக ஆகிவிடுவான். ஸோ தேவியோட ஹஸ்பண்ட், துர்காவுடைய ஹஸ்பண்டான சிவனுக்கு ரொம்ப பிரியமானவனாக அவன் ஆவான். चतुर्दश्यां च देवर्षे देव्यै सत्तून् प्रयच्छति तानेव दद्यात् विप्राय शिवस्य दैतः भवेत्. पायसं पूर्णिमातिथ्याम् अपर्णायै प्रयच्छति ददाति च द्विज अग्रयाय पितॄन् उद्धरते अखिलान्.
ஸோ பாயசம் கொடுக்கணும். எத்திக்கு 15 பௌர்ணமி வந்துடுது. பௌர்ணமி திதி அன்னைக்கு நல்ல பாயசம் பண்ணி தேவிக்கு அபர்ணான்னு சொன்னான்னு யாருக்கும் கடன்படாதவள், யாருக்குமே யார் ப்ரே பண்ணினாலும் அவளுக்கு பலனை உடனே கொடுத்துருவாள். அப்போ அவள்கிட்ட கடன் மிஞ்சாது. ஐயோ ப்ரே பண்ணியிருக்கான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு கடன்காரி ஆக மாட்டா. அதனால அபர்ணா. ருணம் அப்படின்னு அர்த்தம். ருணம்னா கடன்காரி ஆக மாட்டாள். அப்படிப்பட்ட அது அபர்ணாக்கு. இன்னொன்று இலைகளையே சாப்பிட்டா இல்லையா, விரதம் இருக்கும்போது, சிவனுக்கு விரதம் இருக்கும்போது இலைகளையே சாப்பிட்டா, அதனால அபர்ணான்னு அவளுக்கு பேர். ஸோ அப்படிப்பட்ட அபர்ணால துர்கா. அவளுக்கு யார் கொடுக்கிறானோ துஜ அக்ரியாய ததாதிச்ச, அதையே துஜனுக்கு பிராமணனை கூப்பிட்டு அவனுக்கு அதையே குடிக்கிறானோ அவன் என்ன பண்ணுறான், பித்ருன் அகிலான் உத்தரதே, எல்லா பித்ருக்களையும் உயர்த்தி விடுகிறான். அப்படின்னு அவளுக்கு நல்ல நல்ல லோகங்கள் கிடைக்குமாறு இங்கிருந்தே அவனுடைய காரியத்தினால அவ நல்ல லோகங்களை அடைவார்கள். பாயசம் பூர்ணிமாதித்யாம் அபர்ணாயை பிரயச்சதி ததாதி ச த்விஜ அக்ரியாய பித்ருன் உத்தரதே அகிலான். தத்திதௌ ஹவனம் ப்ரோக்தம் தேவி பிரீத்தியை மகாமுனே தத்திதி உக்த வஸ்தூனாம் அசேஷ அரிஷ்ட நாசனம். தத்திதௌனா அன்னைக்கு, அந்த தேதி எது, பௌர்ணமி திதி அன்னைக்கு ஒரு ஹோமம் கூட பண்ணலாம். ஹவனம் ப்ரோக்தம், ஹவிசு கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு யாகம் பண்ணலாம். தேவி பிரீத்தியை, தேவிக்கு அது ரொம்ப பிரியமானது. மகாமுனேகே நாரதரே. தத்திதி உக்த, அந்தந்த திதியில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வஸ்துக்களை போட்டிருக்கு. வஸ்தூனாம், அந்த வஸ்துக்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணினால் அசேஷ அரிஷ்ட நாசனம். அரிஷ்டம்னு சொன்னால் அந்த நைவேத்தியம் கொடுக்குற வச்சு நம்மளுடைய அரிஷ்டங்கள்னால் நம்மளுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், உடல் வியாதி, மனவியாதி சகலமும் நாசனம், எல்லாம் நாசமாக்கி விடும். தத்திதௌ ஹவனம் ப்ரோக்தம் தேவி பிரீத்யை மகாமுனே தத்திதி உக்த வஸ்தூனாம் அசேஷ அரிஷ்ட நாசனம். ரவிவாரே பாயசம் ச நைவேத்யம் பரிகீர்த்திதம் சோமவாரே பயப்ரோக்தம் பௌமே ச கதலி பலம். இது தவிர டே வேற வச்சிருக்கு. ஸோ ரவிவார்னா ஞாயிற்றுக்கிழமை. ரவினா சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை பாயச நைவேத்தியம் பண்ணோம். ஸோ அதில் ஏற்கனவே ஒன்று சொல்லிடுவோம், அது தவிர பாயசம் வேறு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ஞாயிற்றுக்கிழமை வந்துதானா அந்த பர்டிகுலர் டேயில் ஏற்கனவே சொல்கிற ஐட்டம் கூட பாயசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணணும், பரிகீர்த்திதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே திங்கக்கிழமை, சோமவாரம் திங்கக்கிழமை பயன பால் புரோக்த, பாலை நைவேத்தியம் பண்ணணும். பௌமவாரம்னு சொன்னான்னா பூமியோட பிள்ளை இல்லையா, செவ்வாய். ஸோ மங்களன் யார், பூமியோட பிள்ளை, அதனால் பௌமன்னு பேர் அவனுக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு கதலி பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணணும். ரவிவாரே பாயசம் ச நைவேத்யம் பரிகீர்த்திதம் சோமவாரே பயப்ரோக்தம் பௌமே ச கதலி பலம். புதவாரே ச சம்பிரோக்தம் நவநீதம் நவந்திஜ குருவாரே சர்க்கராம் ச சிதாம் பார்கவ வாசரே. ஸோ புதவாரேன்னு புதன்கிழமை என்ன சொல்லிருக்கு, நவநீதம்னா வெண்ணெய், புதுசாக எடுக்கப்பட்ட வெண்ணெய், புதிய கடைந்தெடுத்த வெண்ணெயை தேவிக்கு நவம்னா புதுசான அந்த வெண்ணெயை தேவிக்கு கொடுக்கணும். துஜா ஹே பிராமணோத்தமரே நாரதரே. குருவாரம்னா வியாழக்கிழமைக்கு சர்க்கரை, சர்க்கரை வச்சு ஏதாவது பத்திரிப்பேணியோ எதாவது வச்சு நைவேத்தியம் பண்ண. அப்புறம் சிதாம் பார்கவ வாசரே. சிதானா ஒயிட்டான ஒரு ஐட்டம், வெள்ளையான வெள்ளை சுகர். சிதாம்னு சொன்னால் வெள்ளையான சுகர்னு எடுத்துக்கணும். அதாவது சீனியால் பார்கவனா பிருகுவாசரம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளையாகப்பட்ட சுகரை யூஸ் பண்ண ஐட்டத்தை கொடுக்கணும். புதவாரே ச சம்பிரோக்தம் நவநீதம் நவம் த்விஜ குருவாரே சர்க்கராம் ச சிதாம் பார்கவ வாசரே. शनिवारे घृतं गव्यं नैवेद्यं परिकीर्तितं सप्तविंशति नक्षत्र नैवेद्यं श्रूयतां मुने. ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு கிருத்தம் கவ்யம்னா பசுனை. ஸோ பசுனை வச்சு தேவிக்கு ஆராதிக்கணும், அதான் நைவேத்தியம் பரிகீர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சப்தவிம்சதி, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், 27 நட்சத்திரத்துக்கு 27 விதமான ஐட்டம் நைவேத்தியம். ஸோ 27 நட்சத்திரத்துக்குள்ள நைவேத்தியத்தை நான் சொல்கிறேன் தேவிக்கு, அதனை கேளு முனே சொல்கிறேன். शनिवारे घृतं गव्यं नैवेद्यं परिकीर्तितं सप्तविंशति नक्षत्र नैवेद्यं श्रूयतां मुने.
நான் தான் வாசிக்கிறேன் கரெக்டு. கிருதம் திலம் சர்க்கராம் ச ததி துக்தம் கில அடகம் दधि कूर्ची मोदकं च फणिकां घृतमण्डकं कंसारं वटपत्रं च घृतपूरम् अथ परं वटकं कोकरसकं पूरणं मधुसूरणं गुडं पृथुकद्राक्षे च खर्जूरं चैव चारकम् अपूपं नवनीतं च मुद्गं मोदक एव च मातुलिङ्गम् इति प्रोक्तं நைவேத்தியம் ச நாரத. ஸோ பன்னு அந்த லாஸ்ட்டில் பார்க்குறோம்ல, நைவேத்தியம்னா பன நட்சத்திரம்னு அர்த்தம். பன ஒளி கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ நட்சத்திரத்தை தானே சொல்கிறார், 27 நட்சத்திரங்களுக்குள்ள நைவேத்தியம். ஸோ 27 ஐட்டம் இங்கே அடிக்கிறது, வேறு ஒன்றும் இங்கே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அவ்வளோதான். ஸோ நைவேத்தியம் நட்சத்திரங்களுக்குள்ள நைவேத்தியத்தை சொல்கிறேன் கேளு நாரதரே. கிருதம், ஸோ ஒரு நட்சத்திரம் வரிசையாக பார்க்க வேண்டிய சித்திரங்கிறேன், அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படி ஆரம்பிக்கிறோம். ஸோ கிருதம் நெய், அப்புறம் திலம் எள்ளு, சர்க்கராம் சர்க்கரை, ததி இது தயிர், துக்தம் பால், அடக்கம்னு சொன்னேன்னா இது மேலே வரக்கூடிய ஏடு மலாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, அந்த மலாய் அதுதான் அடக்கம்னு பேர். ததி கூர்ச்சின்னு சொன்னேன்னா லஸ்ஸி, ததினா தயிர், ததி கூர்ச்சின்னா லஸ்ஸி நைவேத்தியம். மோதகம், அதாவது நம்ம மோதகம் தெரியுமே நம்மளுக்கு, கொழக்கட்டை. பனிகாம்னா பதிர்பேணி. கிருதமண்டகம்னு சொன்னோன்னா சக்கராபாரான்னு சொல்கிறோம். கிருதமண்டகம்னா நெய்யால் ஆகப்பட்ட சக்கராபாரான்னு பண்ணுறாளே அது 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 கொடுக்கணுமா. அப்புறம் கம்சாரம்னு சொன்னான்னா கோதுமை மாவில் பண்ண போடக்கூடிய வஸ்து, அதுக்கு பேர் கம்சாரம். வட்டபத்திரம்னு சொன்னான்னா அப்பளம். ஓகே, அதுக்கடுத்து கிருத்தபூரம் என்ன சொன்னால் தான் நெய்யை நிறைய விட்டு பண்ணக்கூடிய சக்கரை பொங்கல்னு அர்த்தம். அப்புறம் வட்டக்கம்னா வடை. கோக்கரசகம்னா டேட்ஸ் இருக்கு இல்லையா, டேட்ஸு, அந்த டேட்ஸோட இது ரசம்னு அர்த்தம். ரசகம்னா அந்த டேட்ஸோட ரசம். பூரணம்னா தேங்காய் பூரணம் வச்சு பண்ணி கொடுக்கணும். மது தேன். சூரணம்னா சேனை. இப்போ சேனையை கூட அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சூரணம்னா சேனையால் ஏதாவது ஐட்டம் பண்ணி கொடுக்கணும். குடம்னு சொன்னால் இது வெல்லம். அப்புறம் பிருத்துக்கன்னா அவல். திராட்சை இந்த கிரேப்ஸு. கர்ஜூரம்னு என்னது, அதுவும் டேட்ஸு, தனியாக டேட்ஸு. அப்புறம் சாரகம்னா என்னன்னே கிளியராக புரியலை, அது என்னத்தையோ சாரகம்னே போட்டு விட்றான்னு அவனுக்கு புரியலை நம்மளுக்கு. அபூபம்னா அப்பம். நவநீதம் வெண்ணெய். அப்புறம் முத்கம்னா சிறுபருப்பு இல்லையா, முத்கானா சிறுபருப்பு. மோதகம் திருப்பி வந்துடுது, 2ஆம் வாட்டி வந்துடுது. ஸோ அங்கே மோதகம் வந்தது, இங்கே மோதகான்னு வருது. ஸோ கொடுக்கணும். மாதுலிங்கம்னா மாதுளை. இதெல்லாம் 27 நட்சத்திரத்துக்கு எண்ணி பார்க்கறதுக்கு வேண்டியதான் 27 வரும். 27 ஆகிட்டு 27 நட்சத்திரங்களுக்கானது. இந்த மாதிரி பூஜை பண்ணணுன்றார் நாரதருக்கு பார்த்து நாராயணர். घृतं तिलं शर्करां च दधि दुग्धं किल अटकं दधि कूर्ची मोदकं च फणिकां घृतमण्डकं कंसारं वडपत्रं च घृतपूरम् अतः परं वटकं कोकरसकं पूरणं मधुसूरणं गुडं पृथुकद्राक्षे च खर्जूरं चैव चारकम् अपूपं नवनीतं च मुद्गं मोदक एव च माधुलिङ्गम् इति प्रोक्तं नैवेद्यं च नारद. विष्कम्बादिषु योगेषु प्रवक्ष्यामि निवेदनं पदार्थानां कृतेषु येषु प्रीणाति जगदम्बिका गुडं मधु घृतं दुग्धं दधि तक्रं तु अपूपकं नवनीतं कर्कटीं च कूष्माण्डं चापि मोदकं पनसं कदलं जम्बूफलम् आम्रफलं तिलं नारङ्गं दाडिमं चैव बदरीफलमेव च दात्रीफलं पायसं च पृथुकं चणकं तथा नारिकेलं जम्बफलं कसेरुं सूरणं तथा एतानि क्रमशः विप्र नैवेद्यानि शुभानि च विष्कम्बादिषु योगेषु निर्णीतानि मनीषिभिः. இப்போ 27 யோகங்கள் இருக்குது. சுபயோக சுபதினான்னு சொல்லிடுறோம். நம்ம எல்லா இது சொல்லும்போதும் சுபயோக சுபதினான்னு 27 யோகத்துக்கு 27 பேர் இருக்குது. அதெல்லாம் நமக்கெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மந்திரங்களில் அவள் என்ன சொல்கிறா, சுபமான யோகத்தில் சுபமான தினத்தில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் நெய்ம்ஸ் ஆஃப் யோகங்கள் இப்போ 27 இருக்குது. அதில் ஒன்று மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்குதுல, விஷ்கம்பம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது இல்லையா.
அந்த பஞ்சமத்தில் பஞ்சாங்கத்தில் பார்க்குற வச்சு திதி, அதில் யோகம் எல்லாம் நட்சத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் தி ஐட்டம் யோகம். அந்த விஷ்கம்பம் முதலிய 27 திதிகளில் யோகேஷு திதிகளில் நிவேதனம் பிரவக்ஷ்யாமி, தேவிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறதை நான் சொல்கிறேன். பதார்த்தானாம் கிருத்தேஷு ஏஷு. ஸோ இந்த கீழே கொடுக்கப்பட்ட ஐட்டம்ஸ்னால செய்யப்பட்ட பதார்த்தங்கள், வெறும் ததின்னு வெறும் நெய் தயிரை கொண்டு வைக்கப்படாது தேவிக்கு, தயிர் சாதம் பண்ணி வைக்கணுங்க. ஸோ அது மாதிரி அந்த பதார்த்தம் பண்ணி வைக்கணும். ஏஷு கிருத்தேஷு, இவ கீழே கொடுக்கப்பட்ட லிஸ்ட் 27 ஐட்டம் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டில் உள்ள ஐட்டமாக செய்யப்பட்ட பதார்த்தத்தை தேவிக்கு வச்சால் ப்ரீணாதி ஜெகதம்பிகா, ரொம்ப சந்தோஷப்படுவாள், இது ரொம்ப பிரியமாக ஆவாள். என்னெல்லாம் ஐட்டம்னு சொன்னா தான் நம்ம குடம், வெல்லம், மது, தேனு, கிருதம், நெய், துக்தம், இது பால், ததி, தயிர், தக்கரம்னா மோர், அபூபகம் அப்பம், நவநீதம் வெண்ணெய், கற்கட்டின வெள்ளிரி. ஸோ கற்கட்டி வெள்ளரிக்காயை வச்சு பூஜை பண்ணலாம். கூஷ்மாண்டம்னா பூஷணி, அப்புறம் மோதகம் தெரியும் கொழக்கட்டை, பனசம்னா பலா, கதலம்னா அந்த கதலி பழம் தான், ஜம்பூ பழம்னா இது நாவல் பழம் ஜம்பூ பழம், ஆம்பரப்பழம் மாம்பழம், திலம் எள்ளு, நாரங்காய் ஆரஞ்சு, தாடிமம் மாதுளை. தாடிமம்னா ஆக்சுவலாக முத்துக்கள் உடையதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல மாதுளைமோ ஒரு இடத்துல கொய்யாமோ அதுலேயும் முத்து இருக்குது. அதனால் தாடிமம்னா மெயினாக மோஸ்ட்லி மாதுளைக்கு குறிக்கும் அது. அப்புறம் பதரின்னா இலந்த பழம் இல்லையா, இலந்த பழம் பதரி பழமேவ. தாத்ரி பழம்னு சொன்னால் அது வந்து இது நெல்லிக்காய், தாத்ரி பழம். ஸோ நெல்லிக்காய், பாயசம், பிருத்துகம், அவல், சணக்கம், சுண்டல், அதான் கடலைன்னு அர்த்தம். நாரிகேலம், தேங்காய், ஜம்ப பழம்னாலும் திருப்பி நாவல் பழம்தான். கசேருங்கிறது ஆக்சுவலாக ஒரு வித கிராஸு. இப்போ பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கிராஸு, கசேருன்னு ஒரு கிராஸ். அது சூரணம், சேனை, இதெல்லாம் கிரமசக 27 திதிகளுக்கும் 27 விதமான ஐட்டம் பண்ணி தேவிக்கு நைவேத்தியானி சுபானி சோபனமான நிவேத்தியம் கொடுக்கணும். விஷ்கம்பாதிஷு யோகேஷு, விஷ்கம்பம் முதலிய யோகங்களில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் நாரதரே தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். विष्कम्भादिषु योगेषु प्रवक्ष्यामि निवेदनं पदार्थानां घृतेषु येषु प्रीणाति जगदम्बिका गुडं मधु घृतं दुग्धं दधि तक्रं तु अपूपकं नवनीतं कर्कटीं च सूक्ष्माण्डं च अपि मोदकं पनसं कदलं जम्बूफलम् आम्रफलं तिलं नारङ्गं दाडिमं चैव बदरीफलमेव च धात्रीफलं पायसं च पृथुकं चणकं तदा नारिकेलं जम्बफलं कासेरुं सूरणं तदा एतानि क्रमशः विप्र नैवेद्यानि शुभानि च विष्कम्भादिषु योगेषु निर्णीतानि मनीषिभिः. மனிஷின்னு புத்திசாலிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம். மனிஷின்னு புத்திசாலின்னு அர்த்தம். अथ नैवेद्यम् आख्यास्ये करणानां पृथङ् मुने कंसारं मण्डकं पेणी मोदकं वटपत्रकं लड्डुकं घृतपूरं च तिलं दधि घृतं मधु करणानाम् इदं प्रोक्तं देवी नैवेद्यम् आदरात्. இப்போ கரணம், இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா யோகம் கரணம் எல்லாம் இருக்கே, திதி அதெல்லாம் வருது. அதில் கரணங்கள் வந்து ஓகே இன்னும் ஓகே. அத்த அந்யத் சம்பிரவட்சாமி தேவி பிரீத்திகரம் பரம், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த கரணங்கள் கம்மியாக இருக்குது. எவ்வளோ 11 கரணங்கள் இருக்குது. 11 கரணங்கள் இருக்குது. அந்த 11 கரணத்துக்கு உள்ள நைவேத்தியத்தை சொல்கிறாருங்க. ஸோ கரணானாம் பிருத்தங்கனே, கரணங்களுக்கு தனித்தனியாக நைவேத்தியம் இருக்குது, அதை சொல்கிறேன். ஸோ கம்சாரம் ஏற்கனவே வந்திருக்கு, கோதுமையால் செய்யப்பட்ட பண்டம். மண்டக்கம்னா வறுத்த மாவு நல்ல தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து கொடுக்கணும். பேணின்னா ஏற்கனவே பார்த்தோம் பதிர்பேணி, மோதகம் கொழக்கட்டை, வடபத்திரக்கம்னா அப்பளம், லட்டு கிருதபூரம்னா சக்கரமங்கல், நெய் விட்டு பண்ணக்கூடிய சக்கரமங்கல், திலம் எள்ளால் பண்ணி எள்ளூர் ததி தயிர் சாதம், கிருதம் இது திருப்பியும் நெய்யால் ஆகப்பட்ட ஏதாவது ஐட்டம் அப்பமோ ஏதாவது கொடுக்கலாம், மது தேன். ஸோ கரணானாம் இதம் புரோக்தம், 11 கரணங்களுக்கான புரோக்த இது நிவேத்தியமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வீ நைவேத்தியம் ஆதரவோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்யத் சம்பிரவக்ஷ்யாமி, மீதி உள்ளதை நான் சொல்கிறேன். தேவி பிரீத்திகரம் பரம். ஸோ தேவிக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் இன்னும் மேலும் சொல்கிறேன் கேளுன்னு சொல்கிறேன்.
अथ नैवेद्यम् आख्यास्ये करणानां पृथङ् मुने कंसारं मण्डकं पेणि मोदकं वटपत्रकं लड्डुकं घृतपूरं च तिलकं दधि कृघृतं मधु करणानाम् इदं प्रोक्तं देवी नैवेद्यम् आदरात् अन्यत् सम्प्रवक्ष्यामि देवी प्रीतिकरं परम् विधानं नारदमुने शृणु तत्सर्वम् आदृतः चैत्रशुद्धतृतीयायां नरः मधुकवृक्षकं पूजयेत् पञ्चखाद्यं च नैवेद्यम् उपकल्पयेत्. விதானம்னா ஏற்பாடுன்னு அர்த்தம். ஸோ ஹே நாரதமனே கேளு, தத் சர்வம் ஆதிருத்தகா, என்ன எப்படி எப்படி விதானமாக என்ன எந்த விதிப்படி எல்லாம் அழகாக செய்யணுமோ அதை எல்லாம் ஆதரவோடு நான் சொல்கிறேன் கேளு. சைத்திர சுத்த திருத்தீயாயாம், சைத்திரன சித்திர மாதம், சுத்த திருத்தின்னா சுக்லபட்சம், சுக்லபட்சத்தில் திருதியா திதி மூன்றாவது திதியில், அமாவாசைக்கு அப்புறம் மூணாவது திதியில் திருதியால் நரக மதுக விருட்சகம், மதுக்கான்னு சொன்னால் அதிமதுரம், நம்ம அதிமதுரம் விருட்சகம் அந்த மரத்தில். ஸோ அதிமதுரம் மரமாக தேவியை நினச்சி அந்த மாதிரி பூஜையே. ஸோ அவளை வந்து அதிமதுரம் மரத்தில் அவளை ஸ்தாபித்து அந்த அதிஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் அவளை அதையே அந்த மரத்தையே நம்ம வந்து தேவியாக நினச்சி 5 நைவேத்தியம் பண்ணணும். காத்தியம் ச நைவேத்தியம். ஸோ பஞ்ச காத்தியம் ச நைவேத்தியம், இது சாப்பிடக்கூடிய 5 விதமான நைவேத்தியங்கள் பண்ணி பூஜை பண்ணணும். ஸோ உபகல்பையே ஏற்பாடு பண்ணணும். ஸோ மதுக விருட்சகம்ங்கிறது ஒரு இடத்துல இலுப்பைன்னு போடுறாங்க. ஸோ இலுப்பை மரமாக இருந்தானா இலுப்பை மரம்னு எடுத்துக்கலாம். மதுக்கங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று இலுப்பை மரத்துக்கும் மதுக்கை தான், அதிமதுர மரத்துக்கும் இது மதுக்கை தான். ஸோ எந்த மரம் நமக்கு இருக்கோ அந்த மரத்தில் தேவியை ஆவாகனம் பண்ணி 5 நைவேத்தியம் பண்ணி பூஜிக்கலாம். विधानं नारद मुने शृणु तत्सर्वम् आदृतः चैत्र शुद्ध तृतीयायां नरः मधुक वृक्षकं पूजयेत् पञ्चखाद्यं च नैवेद्यम् उपकल्पयेत्. एवं 12 मासेषु तृतीयातिथिषु क्रमात् शुक्लपक्षे विधानेन नैवेद्यम् अभिदद्महे. वैशाखमासे नैवेद्यं गुडयुक्तं च नारद. ஓகே. ஸோ இவ்வாறு 12 மாதத்துலேயும் 3வது திருத்தியையில் இந்த திருதியா திதியில் வரிசையாக சுக்லபட்சத்தில் விதானேனா இதே மாதிரி 5 நைவேத்தியம் எல்லா திருதியை, அடுத்த மாதம் திருதியை வந்தால் அதுக்கு அந்த சுக்லபட்சத்தோறும் திருதிய இதில் திதியில் வந்து இதே மாதிரி பண்ணணும். நைவேத்தியம் அபிதத்பகே நம்மெல்லாம் கொடுப்போம், இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணுவோம். இப்போ அடுத்து வைசாக்க மாதம்னா வைகாசி மாதத்தில் நைவேத்தியம் என்னென்னு பார்த்தா குடயுக்தம், அது வெள்ளத்தால் ஆகப்பட்ட ஏதோ சக்கரை பொங்கலோ இல்லை அப்பமோ ஏதாவது குடத்தால் வெள்ளத்தால் ஏற்பட்ட பொருளை வைகாசி மாதத்தில் கொடுக்க வேண்டும். அது எல்லாமே திருதியா பட்சம்னு எடுத்துக்கணும். வைகாசி மாதம் சுக்லபட்ச திருதியை அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் அதில். एवं 12 मासेषु तृतीयातिथिषु क्रमात् शुक्लपक्षे विधानेन नैवेद्यम् अभिदद्महे. वैशाखमासे नैवेद्यं குடயுக்தம் ச நாரத. ஸோ சித்திர மாதத்தில் 5 நைவேத்தியம், அது எதாலன்னு சொல்லலை, பூஜையத்திரு பஞ்சான்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். வைகாசி மாதத்தில் வெள்ளத்தாலான 5 பொருள். அடுத்து ஜேஷ்ட மாசே மது புரோக்தம் தேவி பிரீத்தியர்த்தமேவ தூ ஆஷாடே நவநீதம் ச மதுகஸ்ய நிவேதனம். ஓகே. ஸோ ஜேஷ்ட மாதம்னா ஆனி, அடுத்து வைகாசிக்கு அப்புறம் ஆனி மாதத்தில் தேனால் ஆகப்பட்ட ஐட்டம். ஸோ தேவி பிரீத்தியர்த்தம், தேவிக்கு பிரியமானதாக பண்ணி கொடுக்கணும், தேனை விட்டு கொடுக்கணும். ஏதாவது 5 ஃப்ரூட் எடுத்து 5 தேனை விட்டு கொடுத்துட வேண்டியதான், சிம்பிளாக. ஆஷாடேன்னா ஆடி மாதம். ஸோ ஆனிக்கு அப்புறம் ஆடியில் வெண்ணையால் ஏற்பட்ட பொருட்கள். மதுகசியான்னு அதுவும் அதிமதுரத்தினால ஆன பொருட்களும் அதுதான் நிவேத்தியம் பண்ண வேண்டும். ज्येष्ठमासे मधु प्रोक्तं देवी प्रीत्यर्थमेव तु आषाढे नवनीतं च मधुकस्य निवेदनम्. श्रावणे दधि नैवेद्यं भाद्रमासे च शर्करा अश्विने पायसं प्रोक्तं कार्तिके पय उत्तमं. ஸோ ஆவணி மாதத்தில் ஸ்ராவணினா ஆவணி மாதத்தில் என்ன நைவேத்திய ததி தயிராலான பொருள். ஸோ நைவேத்தியம் பண்ணோம்.
பாத்ர மாதம்னா புரட்டாசி அடுத்த மாதம் ஆவணி புரட்டாசி மாதத்தில் வெள்ளத்தால் ஆன பொருட்கள் நைவேத்தியம் பண்ணம். ஆஸ்வினா ஐப்பசி. ஸோ ஆஸ்வினி மாதம்னா ஐப்பசி மாதத்தில் பாயச நைவேத்தியம். கார்த்திகை அடுத்து ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை மாதத்தில் பயனா பால், உத்தமமான பாலை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கணும். श्रावणे दधि नैवेद्यं भाद्रमासे च शर्करा आश्विने पायसं प्रोक्तं कार्तिके पय उत्तमम् मार्गे पेणी उत्तमा प्रोक्ता पौषे च दधि कूर्चिका माघे मासी च नैवेद्यं घृतं गव्यं समाहरेत्. மார்கேன்னா மார்கசீஷன் மார்கழி மாதம்னு அர்த்தம். ஸோ மார்கழி மாதத்தில் உத்தமமான பதிர்பேணியை நைவேத்தியம் பண்ணுன்ட்டான் பேணை. ஸோ பேணி உத்தமம் புரோக்தா சொல்லப்பட்டிருக்கிறது. போஷைன்னு போஷ மாதம்னா தை மாதம். தை மாதத்தில் ததி கூர்ச்சிக்கா ஏற்கனவே பார்த்தோம் லஸ்ஸி நைவேத்தியம். மாகே மாசினா மாசி மாதம் நைவேத்தியம் என்னதுன்னா கவ்யம் கிருத்தம் பசுனையை கொண்டு கொடுக்க வேண்டும், சமாகரத்தில் கொண்டு வர வேண்டும் தேவிக்கு. मार्गे पेणी उत्तमा प्रोक्ता पौषे च दधि कूर्चिका माघे मासी च नैवेद्यं घृतं गव्यं समाहरेत्. नारिकेलं च नैवेद्यं फाल्गुने परिकीर्तितम् एवं 12 नैवेद्यैः मासे च क्रमतः अर्चयेत्. ஸோ நாரிகேலம் தேங்காய். ஸோ பங்குனி மாதத்தில் ஃபால்குனேனா பங்குனி மாதத்தில் நாரிகேலம் தேங்காய் நைவேத்தியம் பண்ணணும். ஏவம் இப்படியாக 12 நைவேத்தியி 12 மாதத்துலேயும் 12 விதமான நைவேத்தியங்களை கிரமத்தக ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்தந்த மாதத்தை சொல்லிருக்கக்கூடிய நைவேத்திய பொருட்களை வச்சு நைவேத்தியம் பண்ண வேண்டும், அர்ச்சிக்கணும், தேவியை அர்ச்சனை பண்ணணும். नारिकेलं च नैवेद्यं फल्गुने परिकीर्तितम् एवं 12 नैवेद्यैः मासे च क्रमतः अर्चयेत्. मंगला वैष्णवी माया कालरात्रिः दुरत्यया महामाया मातंगी च काली कमलवासिनी शिवा सहस्रचरणा सर्वमंगलरूपिणी येभिः नामपदैः देवी मधुके परिपूजयेत्. ஸோ என்னெல்லாம் பேர் சொல்லி தேவியை அழைச்சி பூஜை பண்ணணும்னு இங்கே லிஸ்ட் கொடுக்குறேன். மங்களா தேவி, வைஷ்ணவி, மாயா, காலராத்திரி, துரத்தியான்னு சொல்லி பேர் கிடையாது. துரத்தியான மீற முடியாதவளான காலராத்திரி. காலத்தை மீள முடியுமா? சாவை நிறுத்த முடியுமா? அது மாதிரி காலராத்திரியாக இருக்கக்கூடியவள், ஊழித்தீயாக, அந்த ஊழி காலத்து வரக்கூடிய ராத்திரியாக இருக்கக்கூடியவள், மீற முடியாதவளாக இருக்கக்கூடிய காலராத்திரின்னு அர்த்தம். மகாமாயாவாக இருக்கக்கூடியவள், மதங்கருடைய மகளாக மதங்கரோட ஆசிரமத்தால் வந்தால் இல்லையா அவள் காளி, கமலவாசினி, கமலத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி, கமலவாசினின்னு கமலத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. ஸோ எல்லாமே தேவிதான். சிவாவாக சகசிரச்சரணா 1000 பாதங்களோடு கூடியவள், அப்படி ஒரு தேவி சகசிரச்சரணா. சர்வமங்கள ரூபிணி, அப்படி மங்கள ரூபிணியாக ஒருத்தி இருக்கா. இப்படியாகப்பட்ட நாமபதைகி பெயர் சொற்களால், இந்த பெயர் சொற்களால் தேவியை மதுக்கே பரிபூஜையே. அது எங்க மதுக மரத்தில் தேவி ஆவாகனம் பண்ணணும்னு முதல்ல சொல்கிறார். 12 மாதத்துல இப்படி தான். எங்கள் சுக்லபட்சத்து திருதியா திதியில் ஒரு மதுக மரத்தில் அது இழுப்பை அல்லது அதிமதுரம். ஸோ அந்த மதுரத்தில் தேவியை ஆவாகனம் பண்ணி இப்படி 12 மாதமும் இந்த பெயர்களால், அவளேதான் மாயே, அவளேதான் சிவா, மங்கள ரூபிணி, காளிராத்திரி அப்படின்னு பெயர்களால் அவளை பூஜை பண்ண வேண்டும். மங்களா வைஷ்ணவி மாயா காலராத்திரிः दुरत्यया महामाया मातंगी च काली कमलवासिनी शिवा सहस्रचरणा सर्वमङ्गलरूपिणी येभिः नामपदैः देवीं मधुके परिपूजयेत्. ततस्तुवीत देवेशी मधुकस्तां महेश्वरी सर्वकाम समृद्ध्यर्थं व्रतपूर्णत्व सिद्धये. ஸோ அதுக்கப்புறம் மதுக மரத்தில், அதிமதுர மரத்தில் அந்த சாவாகனம் பண்ணின தேவியை, அங்கே இருக்கக்கூடிய தேவியை மகேஸ்வரன் அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த சோஸ்திரம் பின்னாடி வருது. ஸோ சர்வகாம சித்தியர்த்தம், எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் பொருட்டு, நம்மளுடைய ஆசைகள்லாம் நிறைவேறணும், அது சம்ருத்தியாக நிறைவேறணும். அதை விரத பூர்ணத்துவம், நம்ம விரதம் பண்ணி தான் அந்த ஒரு சங்கல்பம் பண்ணி இதை பூஜை பண்ணுறோம். ஸோ அந்த விரதம் பரிபூர்த்தி ஆகணும், அப்படி அதை சித்தி கிடைக்கணும். அதுக்காக இந்த சோஸ்திரத்தை சொல்லி ஸ்துதி பண்ணுங்கோன்னு சொல்லி ஸ்தோத்திரத்தை சொல்ல போகிறார் இப்போ நாராயணன்.
ततस्तु वीट्य देवीशीं मधुकस्तां महेश्वरीं सर्वकामसमृद्ध्यर्थं व्रतपूर्णत्वसिद्धये पूर्णत्वसिद्धये नमः पुष्करनेत्रायै जगद्धात्र्यै नमोऽस्तु ते माहेश्वर्यै महादेव्यै महामङ्गलमूर्तये ஸோ புஷ்கரநேத்ராயன புஷ்கரன தாமரை கண்களை உடையவளே நமஸ்காரம். ஜெகத்தாத்ரி தாத்ரி ஜகத்தை தரிப்பவள், ஜகத்தையே அவள் ஆதாரமாக இருக்கக்கூடியவள், அவளுக்கு நமஸ்காரம். மகேஸ்வரியை மகேஸ்வரனான ஈஸ்வரனுக்கு ஒரு அர்த்தாங்கினியாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். மகாதேவியாக இருக்கக்கூடியவள் நமஸ்காரம். மகா மங்களமூர்த்தியே மங்கள ரூபிணியாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். नमः पुष्करनेत्रायै जगद्धात्र्यै नमोऽस्तु ते माहेश्वर्यै महादेव्यै महामङ्गलमूर्तये परमा पापहन्त्री च परमार्गप्रदायिनी परमेश्वरी प्रजा उत्पत्तिः பரபிரம்மஸ்வரூபிணி. பரமமானவள், எல்லாத்தையும் தாண்டி உயர்ந்து நிற்கக்கூடியவள் பரமா. பாபகந்திரி, பாபத்தை தொலைக்கக்கூடியவள். பரமார்க்க பிரதாயினின்னு மோட்ச மார்க்கம், பரமார்க்கம்னு அந்த அடுத்த லோகம். ஸோ அந்த மோட்ச லோகத்தை கொடுக்கக்கூடியவள், பிரதாயினி கொடுப்பவள் பரமேஸ்வரி, பரமமான ஈஸ்வரி. பிரஜோத்பத்திகின்னு பிரஜா உற்பத்திகின்னு பிரஜைகளை அவளே தான் சிருஷ்டி பண்ணுறா. ஸோ பிரஜோத்பத்திகின பிரஜைகளை சிருஷ்டி பண்ணக்கூடியவளே. பரபிரம்மஸ்வரூபிணி, பிரம்மஸ்வரூபம் பரபிரம்மமாகப்பட்டது அவளுடைய ஸ்வரூபமாகவே அவருடைய சக்தியாகவே இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். परमा पापहन्त्री च परमार्गप्रदायिनी परमेश्वरी प्रजोत्पत्तिः परब्रह्मस्वरूपिणी. मददात्री मदोन्मत्ता मानगम्या महोन्नता मनस्विनी मुनिध्येया மார்த்தாண்ட சகச்சாரிணி. மததாத்ரின்னு நமக்கு ஒரு செருக்குன்னு எடுக்க முடியாது. மதம்னா மோதம்னு ஒரு அர்த்தம் உண்டு, சந்தோஷம். ஸோ மததாத்ரின்னு நம்மளுக்கு சந்தோஷத்தை அளிப்பவள். மதோன்மத்தா, அவள் மத உன்மத்தமாக இருப்பள். ஏன்னா அசுரர்களாக அடக்கும்போது நல்ல சுறாபானம் பண்ணி அப்படி உன்மத்தம் பைத்தியமர் அப்படி இருப்பாவா, ஆக்ரோஷத்தோடு நிற்பா. அப்படி உன்மத்தம் பிடித்தவள் போல் இருக்கக்கூடியவள். மானகம்யா, மானகம்யான்னு கௌரவத்தோடு அடையப்பட வேண்டியவள். அவளுக்கு நல்ல கௌரவம் கொடுத்து அவளை அடையணும். மானகம்யா, மகா உன்னதா, உயர்ந்தவள். மனஸ்வினி, எல்லாம் ஆத்மாராமியாக உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடியவள், மனசுக்குள்ளேயே லயிப்பவள். அவளுக்கு வெளியிலேருந்து சந்தோஷம் வரணும்னு அவசியம் இல்லை. முனித்யேயா, முனிவர்களால் தியானிக்கப்படுபவள். மார்த்தாண்ட சகச்சாரணி, மார்த்தாண்டன்னு யார்? மிருத அண்டத்துக்கு தலைவனான சூரியனுக்கு மார்த்தாண்டன்னு பேர். ஸோ அந்த மார்த்தாண்ட சகச்சாரிணின்னு அந்த சூரிய நாராயண பெருமாளுக்கு சகோதரியாக இருக்கக்கூடியவள். நாராயணனோட சகோதரி தானே தேவி. ஸோ அப்படி மார்த்தாண்ட சகச்சாரிணி, கூடவே நடப்பவள். मददात्री मदोन्मत्ता मानगम्या महोन्नता मनस्विनी मुनित्येया मार्ताण्डः सहचारिणी. जय लोकेश्वरी प्राज्ञे प्रलय अम्बुद सन्निभे महामोह विनाशार्थं पूजितासी सुरासुरैः. லோகேஸ்வரி, லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரி, ஜெயா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். பிராக்ஞே, பிராக்ஞனது முழு அறிவு, பூரண அறிவு, சர்வஜ்ஞா இருக்கக்கூடியவள். எல்லா அறிவும் அவளுக்கிட்ட தான் இருக்குது. பிரளய அம்புத சென்னிபே, பிரளய மேகங்கள், அம்புதம்னு மேகம். ஸோ பிரளய மேகம் போல கருப்பருப்பு, ஊழிக்கால மேகம்லாம் கருகருன்னு இருக்கிற மாதிரி தேவியோட கலர் கருப்பு. மகா மோக விநாசார்த்தம், மோகம் இருக்கே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அந்த மோகம் அதை அழிக்கக்கூடியவள். விநாசார்த்தம், அதை நாசப்படுத்துவதற்காக, அஜ்ஞானத்தை நீக்குவதற்காக சுர அசுரைகி, தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிதாசி, பூஜிக்கப்பட்டவளாக இருக்கிறாய். जय लोकेश्वरी प्राज्ञे प्रलयम्बुद सन्निभे महामोह विनाशार्थं पूजितासी सुरा असुरैः. यमलोक अभावकर्त्री यमपूज्या यम अग्रजा यम निग्रह रूपा च यजनीये नमो नमः. ஸோ யமலோக அபாவகர்த்திரி அப்படின்னு அர்த்தம். யமலோகத்துக்கே போகண்டாம், நம்மளாம் யமனோட லோகத்துக்கே போக வேண்டாம், அபாவம் ஆகிடும், இல்லாமல் ஆகிடும். யமலோகத்தில் யாருமே போக வேண்டாம், அப்படி நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஸோ இந்த உடலுக்கு ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஸோ யமலோகத்தில் ஆளுகள் போகிறதுக்கு லேட் ஆகுமா, அங்கே யமலோகத்துக்கு இல்லாமல் ஏற்பட்டு விடுங்கிற அபாவம்னா இல்லாமை அப்படி ஆகிடும். யம பூஜ்யா, யமனும் பூஜிக்கிறான். அந்த யமனே, யமா என்னோடய லோகத்துக்கெல்லாம் ஆள் அனுப்புமான்னு கேட்பார்.
ஸோ அவனுக்கு ஆள் வேணுமே, அவனோட உலகத்தை ரப்புறதுக்கு. ஸோ யம பூஜா, யமனால் பூஜிக்கப்படுபவள். யம அக்ரஜா, யமனுடைய சிஸ்டராக. யமன் வந்து காளிந்தன்னு பேர், இவளுக்கு யமுனை நதிக்கு காளிந்தின்னு பேர். அது மட்டும் இல்லை, தப்தியும் காளிந்தி அது மட்டும் இல்லை, தப்தி இருவரும் அவளுடைய சிஸ்டர் தான். நர்மதா தப்தின்னு சொல்கிறோம்னே, அந்த தப்தி வரும். ஸோ அந்த மாதிரி யம அக்ரஜா, யமனுக்கு அக்காவாக தப்தி நதியாக இருப்பவளே. அப்புறம் யம நிகிரக ரூபா, யம பயத்தை நீக்குபவள். யம பயமே வராது நம்மளுக்கெல்லாம், அந்த மாதிரி மரண பயம் ஏற்படாது. அதை நிகிரகம் பண்ணிடுவாள், கொன்று விடுவாள் அவள். யஜனியே, யாகம் பண்ண தகுந்தவள். நமோ நமக, அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம். இதெல்லாம் ஸ்துதி வரிசையா. यमलोक अभाव कर्त्री यम पूज्या यम अग्रजा यम निग्रह रूपा च यजनीये नमो नमः. समस्वभावा सर्वेशी सर्वसंग विवर्जिता संग नाशकरी काम्य रूपा कारुण्य विग्रहा. ஸோ சமஸ்வபாவம்னு எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய சுபாவம், எல்லாரையும் ஒன்று போல. தேவிக்கு பொறுத்த வரைக்கும் மேலானவன் கீழானவன்லாம் கிடையாது. ஸோ அப்படி சமஸ்வபாவத்தை உடையவள். சர்வேஷி, சர்வ எல்லாருக்கும் ஒரு அத்தாரிட்டியாக, நியந்தாவாக. ஈஷினாலே இருந்து சக்தி உடையவள், அவளை எல்லாரையும் காப்பாற்றுற சக்தி உடையவள், எல்லாரையும் தாங்கக்கூடியவள். சர்வ சங்க விவர்ஜிதா, பற்றுங்கிற பேச்சே கிடையாது, சங்கமே கிடையாது, எதுவுமே அவகிட்ட நெருங்காது. ஸோ விவர்ஜிதா, அது இல்லாதவள். சங்க நாசகரி, நம்மக்கிட்ட இருக்கிற பற்று அட்டாச்மெண்ட் இருக்கே நமக்கு, என் குழந்தை, என் குட்டின்னுலாம், அந்த பாசத்தை வெட்டி விடக்கூடியவள். சர்வ சங்க நாசகரி, சங்கத்தை நாசம் பண்ணுபவள். காமிய, அதான் வைராக்கியத்தை கொடுப்பவள் அவள். காமிய ரூபா, இஷ்டம் போல ரூபம் எடுப்பள். அவள் இஷ்டம் போல வடிவெடுப்பாள். ஒரு நேரம் சரஸ்வதியாக காட்சி தருவள், ஒரு நேரம் லக்ஷ்மியாக காட்சி தருவள். அப்படி துர்கையாக எல்லா ரூபமும் எடுப்பாள். காருண்ய விக்கிரகா, கருணையே விக்கிரகம் வடிவமாக எடுத்தார் போல. கருணை இஸ் பர்சானிஃபைடு, ஒரு உருவமாக எடுத்துன்னா அது தேவி. அப்படிப்பட்ட விக்கிரகமாக உடையவள். समस्वभावा सर्वेशी सर्वसंग विवर्जिता संगनाशकरी काम्यरूपा कारुण्य विग्रहा. कंगाल क्रूरा कामाक्षी मीनाक्षी मर्मभेदिनी माधुर्य रूपशीला च मधुरस्वर पूजिता. ஸோ கங்காள க்ரூராங்கிறது ஒரு பேர் தான். அது கங்காளன்னு ஆக்சுவலாக ஒரு சண்டாளன், அந்த மாதிரி குரூரா, அந்த மாதிரி அவள் குரூரமான ரூபத்தை எடுக்கக்கூடியவள். அதனால் கங்காள க்ரூரா அப்படின்னு பேர் அவளுக்கு. காமாட்சிங்கிற பேர், மீனாட்சிங்கிற பேர், மர்மபேதினி, இது ஒரு பேர் தான். அவளோட மர்மபேதினிங்கிறது பேர் தான். அப்படின்னா என்னது, நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய மர்மங்கள் எல்லாம் அவள் அறிவாள், அவளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ மர்மபேதினின்னு ஒவ்வொருத்தருடைய உள்ள மர்மங்கள் எல்லாம் அறிவாள், மர்மபேதினி. ஸோ மாதுரிய ரூபசீலா, மாதுரிய வடிவமுடையவள். அந்த ரூபம் அவளுக்கு ஷீலமாக, ஹபிச்சுவலாக அப்படி இருக்கு அவளுடைய ரூபம். மதுரஸ்வர பூஜிதா, நல்ல இனிமையான ஸ்வரங்களினால் பூஜிக்கப்படுபவள். कंकाल क्रूरा कामाक्षी मीनाक्षी मर्मभेदिनी माधुर्य रूपशीला च मधुरस्वर पूजिता. महा मंत्रवती मंत्रगम्या मंत्रप्रियंकरी मनुष्य मानसगमा मंत्र मन्मतारी प्रियंकरी. ஓகே, மகாமந்திரவதி, அது மந்திரங்களுக்கு அதிபதி தானே அவள், மந்திரமே அவள்கிட்ட தானே வரணும். ஸோ மந்திரகம்யா, மந்திரத்தால் அடையப்படுபவள். நம்ம சொல்கிற மந்திரத்தால் தேவியை நம்ம அடையலாம். மந்திர பிரியங்கரி, ஸோ மந்திரம் யார் சொல்வராளோ அந்த மந்திரத்தை சொல்பவருக்கு பிரியங்கரி, பிரியத்தை செய்யக்கூடியவள், அவளுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுவாள். மனுஷ்ய மானசகமா, மனிதர்கள் மனதாலேயே அடையக்கூடியவள். ஸோ நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே தேவியை ஆராதனை பண்ணலாம், பூஜை பண்ணலாம். அப்படி மனிதர்களுடைய மனசில் பூஜிக்கக்கூடியவளாக. மன்மத அரிப்பிரியங்கரி, மன்மத அரியாரு, மன்மதனுடைய எதிரி சிவன், சிவனுக்கு பிரியமானவள். மகா மந்திரவதி மந்திரகம்யா மந்திர பிரியங்கரி மனுஷ்ய மானசகமா மன்மத அரிப்பிரியங்கரி. அஸ்வத்த வட நிம்ப ஆம்ர கபித்த பதரி கதே பனச அர்க்க கரீர கரீர ஆதி க்ஷீர விருட்சஸ்வரூபிணி. ஸோ மர ரூபத்திலே இருக்காளாம் தேவி. ஸோ இந்த மாதிரி பல மரங்களோட ரூபத்தில் இருக்கா. என்னெல்லாம் மரம்? ஆலமரம், அஸ்வத்தம் ஆலமரம். வட்டானாலும் அது அரச மரம், ஆலமரம் ரெண்டு அடங்கும் அதில். நிம்பன எலுமிச்சம்பழ மரம், ஆம்ரம் மாமரம், கபித்த விளாம்பழம் இருக்கே விளாமரம்,
அப்புறம் பதரி இழந்த மரம், அதில் எல்லாமே தேவி ஆராதிக்கலாம். அந்த மரங்கள் எல்லாமே தேவி இருக்கிறாள் அப்படியே ஆராதிக்கலாம். கதே அதில் அடையக்கூடியவள். பனச பலாமரம். அர்க்கன எருக்கு. அர்க்கான சூரியன் ஒரு அர்த்தம், அருக்கன்னு சொல்கிறோம். அர்க்கான எருக்கு. எருக்குலேயும் எருக்கால பிள்ளையார்களே எருக்கு ரொம்ப விருப்பமாக பூஜை பண்ணுறோமே, அது மாதிரி அருக்குலேயும் அந்த தேவி இருக்கா. கரீரான்னு இது பாகக்காய், பாகல் மரம். கரீரா கரையலான்னு ஹிந்தியில் கரையலாம்போ, இதில் கரீரான்னு வருது. ஆதி அது மட்டும் இல்லை, க்ஷீரவிருட்சா அது வந்து ஃபிக்கு, அத்திமரம். ஸோ அத்திமர ஸ்வரூபமாக இப்படி பல ஸ்வரூபத்தில் மரங்கள் ரூபத்தில் தேவி இருக்கா. அஸ்வத்த வட நிம்ப ஆம்ர கபித்த பதரி கதே பனச அர்க்க கரீர ஆதி க்ஷீர விருக்ஷஸ்வரூபிணி துக்தவள்ளி நிவாச அர்ஹே தயனீயே தயாதிகே தாக்ஷிண்ய கருணாரூபே ஜய சர்வஜ்ஞ வல்லபே. ஓகே, ஸோ துக்தவள்ளி, துக்தனா பால் தரக்கூடியன்னு இருக்கணும். துக்தவள்ளின்னா பாலை கறந்து கொடுக்கக்கூடிய கொடி அது பசு. ஸோ பசு ஸ்வரூபம் தேவி வந்து கோல இருக்கா, பசுவில் இருக்கா. ஸோ துக்தவள்ளின்னு சொன்னால் பசு, ஏன்னா கறந்து கொடுக்கக்கூடிய கொடி, அப்படிதான் ஸ்ட்ரெயிட் அர்த்தம். அதுதான் எது கறந்து தரும் கொடுக்கக்கூடிய வள்ளி, அது வந்து பசுவில் இருக்கா. நிவாச அருகே இல்லை, அந்த பால் தரும் மரங்கள் அப்படின்னு எடுக்கலாம். பால் தரும் கொடிகள், சில கொடிகள் எல்லாம் பால்னா நம்ம குடிக்கிற பால் இல்லை, பால் வரும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள கொடிகள்லாம் இருக்கான்னு எடுத்துக்கலாம். நிவாச அருகேன்னு அருகதை உடையவளே, அதில் எல்லாமே இருக்கக்கூடியவளே. தயனியே தயையை உடையவளே, ரொம்ப தயை காட்டக்கூடியவள். தயா அதிக ரொம்ப அதிகமான தயை உடையவள் அவள். ஸோ தாக்ஷிண்ய கருணாரூபே, தாக்ஷிண்யம் ரொம்ப இறக்க சுபாவம், தாட்சிணியத்தை எல்லாருக்கூடையும் அந்த தாட்சிணியத்தோடு இருக்கக்கூடியவள். ஜெய சர்வஜ்ஞ வல்லவே, அதாவது ஞானிகளுக்கெல்லாம் பிரியமானவள். வல்லபனாலே பிரியம். ஸோ ஞானிகளுக்கெல்லாம் பிரியமானவளே ஜெயா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஏன்னா இது ஸ்துதி, நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தேவியோட பெயர்களை சொல்லி தான் ஸ்துதி. ஸோ மர ரூபத்தில் இருக்கும்போது மரங்களோட பெயர்லாம் வருது அதில். துக்தவள்ளி நிவாச அர்ஹே தயனீயே தயா அதிகே தாக்ஷிண்ய கருணாரூபே ஜய சர்வஜ்ஞ வல்லபே. ஏவம் ஸ்தவேன தேவேஷி பூஜனா அந்தே ஸ்துவீததாம் விரதஸ்ய சகலம் புண்ணியம் லபதே சர்வதா நரக. ஸோ இப்படிப்பட்ட ஸ்துதியால், ஸ்தவம்னு ஸ்துதியால் தேவேஷி தேவர்களுக்காக ஈஷியான அந்த தலைவியை பூஜனா அந்தே பூஜை முடிவில் ஸ்துவீத எல்லாம் பூஜையெல்லாம் முதல்ல பண்ணிட்டோமே, ஏகப்பட்ட பூஜைக்கு என்னென்ன ஐட்டமு நிவேத்தியம் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சோஸ்திரம் சொல்லி இவ்வளோலையும் சொல்லணும். இப்போ ஐவங்கோவில் பார்த்தோம்னா இதில் ஆடி மாதம் பூஜை பண்ணுற வச்சு கடைசியில் பாட்டு பாடுவோம்ப்பா. அது மாதிரி இங்கே சோஸ்திரம் பண்ணுறோம், பூஜையெல்லாம் முடிச்சுட்டு. அந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு விரதசிய சகலம் புண்ணியம், நீ என்ன விரதத்தை நினச்சின்னு இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிச்சியோ அதை எல்லா புண்ணியமும் நரக சர்வதா லபதே, ஆல்வேஸ் அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏவம் ஸ்தவனே தேவீஷி பேசுற மாதிரி இருக்கு சார். ஏவம் ஸ்தவனே தேவீஷி ஓகே. ஏவம் ஸ்தவேன தேவீஷி பூஜனா அந்தே ஸ்துவீததாம் விரதஸ்ய சகலம் புண்ணியம் லபதே சர்வதா நரஹ. நித்யம் யக படதே ஸ்தோத்ரம் தேவி பிரீதிகரம் நரக ஆதிவ்யாதி பயம் நாஸ்தி ரிபுபீதிஹி ந தஸ்யஹி. ஸோ நித்தியம் யார் இதை தினம் படிக்கிறாளோ ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் இப்போ நம்ம ஆரம்பிச்சுதே ஒரு 10 ஸ்லோகம் தான். இந்த 10 ஸ்லோகத்தை யார் படிக்கிறாளோ, ஸ்துவீதா யார் சொல்கிறாளோ, தேவி பிரீதிகரம் தேவிக்கு பிரியமான இந்த ஸ்தோத்திரத்தை நரக யார் ஒரு எந்த மனிதன் சொல்கிறானோ அவனுக்கு ஆதியும் கிடையாது வியாதியும் கிடையாது. ஆதினா மனவியாதியும் கிடையாது, வியாதி உடல் வியாதியும் கிடையாது. நாஸ்தி ரிபுபீதி எதிரியோட பயமும் அவனுக்கு கிடையாது. ரிபுபீதிகி ந தசிகி அவனுக்கு ஏற்படாது. நித்யம் யஹ படதே ஸ்தோத்ரம் தேவி பிரீதிகரம் நரஹ ஆதி வியாதி பயம் நாஸ்தி ரிபுபீதிஹி ந தஸ்யஹி. அர்த்தார்த்தி ச அர்த்தம் ஆப்னோதி தர்மார்த்தி தர்மம் ஆப்னுயாத் காமான் அவாப்னுயாத் காமி மோட்சார்த்தி மோட்சம் ஆப்னுயாத். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பலஸ்ருதியில் இதே மாதிரி ஸ்லோகம் வருது இல்லையா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் தியானம் கடைசியில் ஆரம்பிக்கிறவங்க ஃபுல்லாக இதெல்லாம் யார் யாருக்கு என்ன கிடைக்கணும்னு அது வருது. அதே தான் இங்கே இந்த ஸ்லோகம் அதே தான்.
அர்த்தார்த்தீச்ச அர்த்தம் ஆப்னியாத். அர்த்தார்த்தினா அர்த்தம் வேணும், எனக்கு பணம் வேணும் யார் ஆசைப்படுறாளோ அவனுக்கு அர்த்தம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். அர்த்தம்னா தனம். ஸோ அவனுக்கு பணம் கேட்கறவனுக்கு பணம் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது தர்மார்த்தி, எனக்கு தர்மம் நல்லா பண்ணணும், நான் தர்மத்தில் நிலை பெற்று நிற்கணும், அந்த தர்மத்தை நழுவக்கூடாது அப்படின்னு அவனை யார் ஒருவன் ஆசைப்படுறான். அர்த்தனைன்னா பிரார்த்தனை, யார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு தர்மம் அதே தர்மத்தில் நிலை நிற்கக்கூடிய ஒரு ஸ்திதி கிடைக்கும், ஆப்னியாத் கிடைக்கும். காமான் அவாப்னியாத். காமி, காமினாரு தனக்கு ஆசைப்படக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு யார் ஆசைப்படுகிறாளோ அவளுக்கு காமான் அவாப்னியாத், அவன் விருப்பங்களை அடைவான். மோட்சார்த்தி மோட்சம் ஆப்னியாத், மோட்சம்தான் வேணும் எனக்குன்னு யார் ஆசைப்படுறாளோ அவனுக்கு மோட்சமே கிடைக்கும். அர்த்தார்த்தி ச அர்த்தமாப்னோதி தர்மார்த்தி தர்மம் ஆப்னுயாத் காமான் அவாப்னுயாத் காமி மோக்ஷார்த்தி மோக்ஷமாப்னுயாத். பிராமணக வேத சம்பன்னக விஜயீ க்ஷத்ரியக பவேத் வைஷ்யஸ்ச தனதான்யாட்யக பவேத் சூத்ரக சுக அதிகக. ஸோ பிராமணனுக்கு என்ன கிடைக்கும்? வேத சம்பன்னக, வேதத்தோடு கூடியிருப்பான். வேதம் நல்ல சம்பத்து, சம்பன்னகன்னு சம்பத்து, வேத சம்பத்து இருக்கும் அவனுக்கு, சொத்து, வேத சொத்தை அடைவான். க்ஷத்ரியக விஜயீ பவேத், க்ஷத்ரியனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஜெயம் வேணும், அவன் போரில் ஜெயிக்கணும், அவன் வெல்வான், போரில் வெல்வான். வைஷ்யஸ்ட தனதானிய ஆட்யக, ஆட்யகன்னு ரிச்சு, நல்லா பணக்காரனாக இருப்பான். வைஷ்ய ஜாதியில் பிறந்தவன் பணத்தோடு இருப்பான். எது இந்த 12 ஸ்லோகம் இருக்கு, அதை சொன்னால் போதும். ஸோ இருப்பான். சூத்ரக சுக அதிக பவேத், சூத்ரனுக்கு சுகமாக இருக்கணும், அந்த சுகத்தை அவன் அடைவான். ब्राह्मणः वेद सम्पन्नः विजयी क्षत्रियः भवेत् वैश्यश्च धनधान्य आढ्यः भवेत् शूद्रः सुख अधिकः. स्तोत्रम् एतत् श्राद्धकाले यः पठेत् प्रयतः नरः पितॄणाम् अक्षया तृप्तिः जायते कल्पवर्तिनी. ஸோ ஸ்ராத்த காலத்தில் அதில் ஸ்ராத்தம் இருக்குது, அன்றைக்கி என்ன பண்ணணும்? இந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து படிக்கணும். ஏற்கனவே சுந்தரகுமார்லாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் கங்கா அவதரண ஸ்தோத்திரம் பண்ணணும். அது பித்திருக்களை ஏன்னா கங்கை தான் இந்த சகரோட புத்திரர்களில் 60,000 பேரை ரட்சிச்சா. கங்கை அவதரணம் இறங்கி அப்போ பித்திருக்கள் லோகத்தில் அடைந்து சந்தோஷமாக இருந்தா. அதனால கங்கா அவதரணம் படிக்கணும், பாகவத்தில் இருக்கிற கங்கா அவதரண ஸ்தோத்திரத்தை படிக்கணும், ராமாயணத்தில் இருக்கிற கங்கா அவதரண ஸ்தோத்திரத்தை படிக்கணும், இப்போ இந்த 10-12 ஸ்லோகத்தை படிக்கணும். இதை படித்தா எல்லாம் பித்திருக்களுக்கு ரொம்ப திருப்தி. ஸோ பிரயத்தக முயற்சியோடு கூட எந்த ஒரு மனிதன் சாத காலத்திலேயே இந்த சோஸ்திரத்தை படிக்கிறானோ பித்திருக்களுக்கெல்லாம் அட்சயா திருப்திக்கு, அழிவில்லாத ஒரு திருப்தி ஏற்படும். ஜாயத்தே கல்பவர்த்தினி, கல்பகாலம் முடிய அவள் கல்பகாலம் வரைக்கும் இந்த பித்ருலோகத்தில் இருந்தால் கூட அவளுக்கு அது வரையிலும் அந்த அவளுடைய அந்த உயர்வு, அதான் அட்சயமான திருப்தி அவர்களுக்கு ஏற்படும். स्तोत्रम् एतत् श्राद्धकाले यः पठेत् प्रयतः नरः पितॄणाम् अक्षया तृप्तिः जायते कल्पवर्तिनी. एवम् आराधनं देव्याः समुक्तं सुरपूजितं यः करोति नरः भक्त्या स देवी लोकभाक् भवेत्. ஸோ நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சானா சாதத்துக்கு அன்றைக்கி தான் படிக்கணும், இல்லை முந்தின நாள் கூட படித்து வச்சுடலாம். ஏன்னா சாத காலங்கிற அவளுக்கு அந்த டைம் தானே. நம்ம முந்தின நாளைக்கு கூட அந்த 3 சாப்டர் எடுத்து, ராமாயணத்தில் ஒரு 3 சாப்டர் இருக்குது, பாகவத்தில் ஒரு 2 சாப்டர் இருக்குது, இது ஒரு 10 ஸ்லோகம், இதெல்லாம் நம்ம தோணும்போது படிச்சுக்கலாம். இவ சொன்னதுக்கப்புறம் நான் ராமாயணம் இந்த 3 இது படிக்கிறேன், அன்றைக்கே படிச்சு விட்றேன் காலம்பரம். அது மாதிரி பண்ணுறது நல்லது நமக்கு. ஸோ தேவியாக ஏமம் ஆராதனம், தேவியுடைய இந்த ஆராதனை சம்முக்தம். உனக்கு சொல்லிட்டேன்ப்பா தேவி எப்படி ஆராதிக்கணும், அதனால நரகத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்குள்ள ஸ்தோத்திரத்தையும் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் சொல்லி நரகத்துக்கு போகாமல் எல்லோரும் இருங்கோ. சுரபூஜிதம், தேவர்களாலும் பூஜிக்கப்படக்கூடிய தேவி ஸ்தோத்திரம்லாம் சொல்லியாச்சு. எக்கரோதி நரக பக்தியா, பக்தியோடு எந்த மனிதன் இதை செய்கிறானோ ச தேவி லோகபாக், பாக்குன பங்கு, தேவி லோகத்தில் பங்குடையவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். தேவி லோகத்தில் போய் உட்காந்து பண்ணவன். एवम् आराधनं देव्याः समुक्तं सुरपूजितं यः करोति नरः भक्त्या स देवी लोकभाक् भवेत्. देवी पूजनतः विप्र सर्वे कामाः भवन्ति सर्वपापहतिः शुद्धा मतिः अन्ते प्रजायते. सर्वपापहतिः शुद्धा मतिः अन्ते प्रजायते. शुद्धा मतिः சேர்த்து படிச்சா நல்லா இருக்கும். ஸோ தேவி பூஜனத்தக விப்ர, தேவியோடு பூஜை செய்வதால், ஹே விப்ர, ஹே பிராமணோத்தமரே, ஹே நாரதரே, சர்வே காமாக பவந்தி, நீ விருப்பப்பட்டதெல்லாமே அடையலாம், எல்லா விருப்பங்களும் அடையும், நிறைவேறும்.
சர்வ பாப ஹதி, ஹத்தின கொல்லுதல்னு அர்த்தம், அந்த பாபத்தை நீக்கும். ஸோ தேவி பூஜனை வந்து பாவங்களை எல்லாம் நீக்கும். சுத்தாமதிகி, சுத்தமான புத்தி, அந்தே பிரஜாயத்தே, முடிவில் உனக்கு நல்ல ஒரு புத்தியும் ஏற்பட்டுவிடும். देवी पूजनतः विप्र सर्वे कामाः भवन्तिः सर्वपापहतिः शुद्धमतिः अन्ते प्रजायते. यत्र तत्र भवेत् पूज्यः मान्यः मानधनेषु च जायते जगदम्बायाः प्रसादेन विरिञ्चिज. விரிஞ்சிஜன்னு கூப்பிடுறார். விரிஞ்சின பிரம்மா, விரிஞ்சிஜன விரிஞ்சியிடம் பிரம்மாவிடமிருந்து பிறந்தவர் நாரதரேன்னு அர்த்தம். ஹே நாரதரே, எத்திர தத்திர பவேத் பூஜ்யக, எங்கெங்கே முடியுமோ பூஜ்யக. ஸோ அப்படி அதை பூஜை பண்ணி மான்யக கௌரவம் கிடைக்கும். ஸோ தேவி பூஜை, தேவி உபாசகர்கள் எத்தனை பேர் இருக்கா? வித்யா இதெல்லாம் வித்யா பூஜை, வித்யா உபாசகர்னு சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கெல்லாம் என்ன ஒரு கௌரவம் இருக்குது. ஸோ மான தனேஷுச்ச, அதாவது அவளுடைய கௌரவத்திலையும் அவளுடைய சொத்து பணத்திலையும் ஜாயத்தே, அவளுக்கு வீட்டில் ஏற்படும். தேவி பூஜை எப்படி பண்ணும்போது அவனே பூஜைக்குரியவனாக ஆகிவிடுகிறான். அவனுக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய சேர்றது, கௌரவம் கிடைக்கிறது. ஜெகதம்பாயாக பிரசாதேன, தேவியோடைய அருளால். ஹே விரிஞ்சிஜா, நாரதரே தெரிஞ்சுக்கோ. यत्र तत्र भवेत् पूज्यः मान्यः मानधनेषु च जायते जगदम्बायाः प्रसादेन विरिञ्चिज. नरकाणां न तस्य अस्ति भयं स्वप्ने अपि कुत्रचित् महामाया प्रसादेन पुत्रपौत्रादिवर्धनः. ஸோ நரகானாம் ந தஸ்ய அஸ்தி பயம், பயங்கிறதே கிடையாது அவனுக்கு. நரகத்துக்கு போவோங்கிற பயமே தேவையில்லை. ஏன்னா அது பயம் நீக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆராதனை சொல்லிருக்காரு, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டுருக்காரு, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டார். ஸோ அதனால அவனுக்கு நரக பயமே கிடையாது. சொப்பனத்தில் கூட அந்த பயம் ஏற்படாது அவனுக்கு. குத்திரச்சிது, ஒரு பொழுதும் அவனுக்கு நரக பயம் கிடையாது. மகாமாயா பிரசாதேன, மகாமாயாப்பட்ட தேவியோடைய பிரசாதம் அருளினால புத்திர பௌத்திராதி வர்தனக, அவனுக்கு புத்திரர்கள் பௌத்திரர்கள் அப்படி எல்லா பேரம்பேத்தையோடு சௌக்கியமாக இருப்பான். नरकाणां न तस्य अस्ति भयं स्वप्ने अपि कुत्रचित् महामाया प्रसादेन पुत्रपौत्रादिवर्धनः. देवी भक्तः भवति एव न अत्र कार्या विचारणा इति एवं ते सम् आख्यातं नरक उद्धारलक्षणम्. ஸோ தேவி பக்தகனாக ஆகிடுவான், தேவியோட பக்தனாக அவன் ஆகிவிடுவான். பவதியேவ, ஏற்பட்டு விடுவான். ந அத்திர காரியா விசாரணா, அது சந்தேகமே வேண்டாம். நீ விசாரித்து அவனா ஆமாட்டானா அப்படின்னு விசாரம் தேவையே கிடையாது. நிச்சயமாக அவன் தேவி பக்தனாக ஆகிவிடுவான். ஸோ இது ஏவம் ச சமாக்கியாதம், இவ்வாறு உனக்கு நன்றாக சொல்லிவிட்டேன். நரக உத்தார லட்சணம், நரகத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம், உத்தாரணம் ஆகலாம், அந்த லட்சணத்தை தேவி பூஜையை நான் நன்றாக சொல்லிவிட்டேன்னு சொல்கிறார் இங்கே நாராயணர் நாரதரை பார்த்து. देवी भक्तः भवति एव न अत्र कार्या विचारणा इति एवं ते सम् आख्यातं नरक उद्धारणलक्षणम्. पूजनं हि महादेव्याः सर्वमङ्गलकारकं मधुकपूजनं तद्वत् मासानां क्रमतः मुने. ஸோ மகாதேவியுடைய பூஜை சர்வமங்களகாரகம், எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது. மதுக பூஜைன்னு என்னது, அந்த இழுப்ப மரத்துலையோ அல்லது அதிமதுர மரத்துலையோ அந்த அதில் பூஜை பண்ணி அதில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது. அதே மாதிரி தத்வத், அதே மாதிரி மாசானாம், மாச பூஜை, அந்த திருதியா சுக்லபட்ச திருதியில் உள்ள பூஜை, கிரமத்தக ஸ்டெப் பை ஸ்டெப்பு, அதை எவ்ரி மந்த் பூஜை பண்ணுறோமே, அது எல்லாமே முனிவரே ரொம்ப சிறந்தது, எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. पूजनं हि महादेव्याः सर्वमङ्गलकारकं मधुक पूजनं तद्वत् मासानां क्रमतः मुने. सर्वं सम् आचरेत् यस्तु पूजनं मधुक आह्वयं न तस्य रोगबाधादि भयम् उद्भवते अनघ. ஓகே, சர்வம் சம் ஆச்சரேத், யார் ஒழுங்காக இதெல்லாம் கடைப்பிடிக்கிறானோ இந்த பூஜையெல்லாம், மதுக ஆஹ்வயம், மதுக பூஜை என்னது, ஒரு ட்ரீயை தேவியாக பாவித்து பண்ணுற அந்த பூஜை, அவனுக்கு ரோகபாதாதி, ரோகம் வியாதி, அதில் உபாதை, பாதான தடை. ஸோ ரோகத்தினால் ஏற்படக்கூடிய அந்த உபாதைகள் எல்லாமே, அந்த பயம் எல்லாமே
ந உத்பவத்தே, அவனுக்கு ஏற்படாது. ரோகம் வருமோ வியாதி வருமோ அந்த பயமெல்லாம் அவனுக்கு வேண்டாம். அனக, குற்றமற்றவரே நாரதரே. சர்வம் சமாச்சரேத் யஸ்து பூஜனம் மதுக ஆஹ்வயம் ந தஸ்ய ரோகபாதாதி பயம் உத்பவதே அனக. अथ अन्यद् अपि वक्ष्यामि प्रकृतेः पञ्चकं परं नाम्ना रूपेण च उत्पत्त्या ஜகத் ஆனந்ததாயகம். ஸோ இப்போ அடுத்த சாப்டருக்கு வந்துடுறார். அடுத்த சாப்டரில் தான் முக்கியமான தேவியை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடியது. நெக்ஸ்ட் சாப்டரில் தான் வருது முக்கியமான சாப்டர். அதில் கூடுமான வரைக்கும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் அடுத்த சாப்டர். ஸோ இன்னும் சொல்கிறேன் நான், பிரகிருதியுடைய 5 ரூபங்கள். மூலப்பிரகிருதி தான் தேவின்னு சொல்லிட்டோம் நம்ம. தேவி தான் மூலப்பிரகிருதி. ஸோ அந்த மூலப்பிரகிருதியோட 5 விதமான ரூபங்களை, பஞ்சகம் 5 விதமான ரூபங்களை நான் சொல்ல போகிறேன். பரமமான ரூபங்கள். நாம்னா 5 விதமான பெயர்கள், 5 விதமான ரூபங்கள். ச உற்பத்தியா, எப்படி உற்பத்தியானால் ஜெகத் ஆனந்ததாயகம், உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த 5 ரூபங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதையும் கேளு நாரதரேன்னு சொல்கிறேன். இதுதான் துர்கா, ராதா, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாவித்ரி, இப்படி 5 ரூபங்களை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். अथ अन्यत् अपि वक्ष्यामि प्रकृतेः पञ्चकं परं नाम्ना रूपेण च उत्पत्त्या जगत् आनन्ददायकम्. स आख्यानं च स महात्म्यं प्रकृतेः पञ्चकं मुने कुतूहलकरं चैव शृणु मुक्तिविदायकम्. स ஆக்கியானம்னு டீட்டெயில்ஸு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். துர்கையோட கதை, லக்ஷ்மியோட கதை, ராதாவோட கதை எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் அந்த மகாத்மியங்கள் எல்லாம் சொல்ல போகிறேன் நான். பிரகிருத்தேகே பஞ்சகம், இந்த பிரகிருதியோட 5 விதமான ரூபங்கள். ராதை எல்லாமே ரூபம்தான், அந்த பிரகிருதியோட ரூபமாக, மூல பிரகிருதியோட வடிவமாகத்தான் இருக்கா. ஸோ அப்படிப்பட்ட அந்த 5 ரூபங்களையும் நான் சொல்ல போகிறேன். ஹே முனிவரே, நாரதரே, குதூகலகர், ரொம்ப குதூகலமாக இருக்குன்ற. ஸோ அந்த குதூகலமானதெல்லாம் கேளு. முக்தி விதாயகம், உனக்கு மோட்சத்தை தரக்கூடியது. அதை நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி முடிக்கிறார். இந்த சாப்டர் 8வது ஸ்கந்தமே இந்த இடத்துல முடியுது. स आख्यानं च स महात्म्यं प्रकृतेः पञ्चकं मुने कुतूहलकरं चैव शृणु मुक्तिविदायकम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे 18 संहितायाम् 8मस्कन्धे देवी पूजविधि निरूपणं नाम 24ोऽध्यायः. इति 8मस्कन्धः समाप्तः. सर्वं जगदम्बार्पणमस्तु.